Good evening, ma'am. Good evening, all. Ma'am, am I audible? Screen visible? தெரியுதா? Yes, sir. எஸ் மேம். தேங்க்யூ மேம். ஸோ ஆக்சுவலி என்ன அப்படின்னா நமக்கு இன்னையோட என்ன அப்படின்னா அகஸ்டன் ஏஜ் ரைட். அதுவும் குறிப்பாக என்ன அப்படின்னா அந்த ப்ரோஸ் ரைட்டர்ஸ் ரைட், ட்ராமா ஃபிக்ஷன் இந்த கேட்டகரி ஃபுல்லாக நம்ம இன்னையோட முடிச்சிட போகிறோம். அண்ட் இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான, அதே நேரத்தில் ரொம்ப 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 முக்கியமான என்ன அப்படின்னா எக்கச்சக்கமான நாவல்ஸ் ரைட். ஒருத்தரும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொன்று என்ன அப்படின்னா மோஸ்ட்லி பார்த்தோம் அப்படின்னா அதை மாடலை வச்சு இல்லை அப்படின்னா ஒரு ரிப்ளை கொடுக்குற மாதிரி ரைட், இந்த மாதிரி தான் இருக்கும். மற்றபடி நமக்கு நாவலோட கதையோ கூட முக்கியம் கிடையாது ரைட். இப்போ நம்ம பார்க்குற ஆட்கள்கிட்ட ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சாமுவல் ரிச்சர்ட்சன் பார்த்தீங்க அப்படின்னா இவர் தான் பிள்ளையார் சொல்லி. இதுக்கப்புறம் அந்த ஆட்கள் இதுக்கப்புறம் அது ஒட்னாப்புல பின்னாடி ஹென்ரி ஃபீல்டிங் வருவாங்க ரைட். ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா எதிரும் புதிருமா இருந்து இவரோட கேரக்டர் அவர் மாற்றி எழுத ரைட். ஸோ அப்போ என்ன அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப் ரைட் இல்லை அப்படின்னா இந்த முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டுமே நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாலே போதும் ரைட். ஸோ இன்னைக்கு நம்ம எதுல இருந்து ஆரம்பிக்க போறோம் அப்படின்னா சாமுவல் ரிச்சர்ட்சன் ஆரம்பிக்க போறோம் ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் பிரிட்டிஷ் நாவலிஸ்ட் என்ன பண்றாரு டு கம்பைன் மெட்டீரியல் ஃபேக்ட் ரைட், அது போக பிளஸ் இல்லை வித் த காம்ப்ளெக்சிட்டிஸ் ஆஃப் ஹியூமன் பர்சனாலிட்டி. ஸோ கொஞ்சம் என்ன அப்படின்னா ஒரு மாதிரி சைக்காலஜிக்கல் ரைட், சாரி சைக்காலஜிக்கல் நாவல்ஸா கொஞ்சம் எழுதுறாரு ரைட். அண்ட் நாவலிஸ்ட் அண்ட் பிரிண்டர் ரைட். ஸோ இப்போ இதுல பாருங்க அந்த ஃபோர் வீல்ஸ் ஆஃப் த இங்கிலீஷ் நாவல் ரைட், இது கொஞ்சம் முக்கியம் ரைட். ஆக்சுவலி இந்த ஃபோர் வீல்ஸ் என்ன அப்படின்னா அடுத்தடுத்து வர்ற ஆட்கள் தான் ரைட். இது ஒரு ஆளும் ஒரு ஏஜ்ல இருக்கிற ஆட்கள்லாம் கிடையாது ஓகேவா. ஸோ அதாவது என்ன அப்படின்னா நாலு பேருமே கண்டெம்பரரி தான் அடுத்தடுத்து. ஸோ ஃபர்ஸ்ட் யார் வர்றா, சாமுவல் ரிச்சர்ட்சன் வராங்க, அடுத்து ஹென்ரி ஃபீல்டிங், அடுத்து லாரன்ஸ் ஸ்டர்ன், அடுத்து டொபியாஸ் ஸ்மால்ட் ரைட். இந்த நாலு பேர் தான் இவங்க இதே ஆர்டர்ல தான் உள்ளே இருப்பாங்க, அதனால மறந்துட வேண்டாம் ஓகேவா. ஸோ ஃபோர் வீல்ஸ் ஆஃப் த இங்கிலீஷ் நாவல் சொன்னது யாரு, ஜார்ஜ் செயின்ஸ்பரி ரைட். ஜார்ஜ் செயின்ஸ்பரி சொன்னவரும் முக்கியம். அந்த ஃபோர் வீல்ஸ் யாருன்னு பாருங்க, ஸ்டார்ட்ஸ் வித் சாமுவல் ரிச்சர்ட்சன், அடுத்து ஹென்ரி ஃபீல்டிங், அடுத்து ஸ்டர்ன், கடைசியில டொபேஸ் ஓகேவா. ஸோ ஒரு ஸ்கூல்ல என்ன அப்படின்னா சீரியஸ் கிராவிட்டி அப்படிங்கிற நிக் நேம் போடுறாங்க. என்னன்னா கேட்டதோ இல்ல படிச்ச கதையோ என்ன பண்றாரு அப்படின்னா அந்த பசங்க மத்தியில சொல்லி ரைட் ஒரு 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 ஸ்டோரி டெல்லர் மாதிரி ரைட் வர்றாரு. இன்னொன்னு என்ன அப்படின்னா ஃப்ரம் த ஏஜ் ஆஃப் 13 என்ன பண்றாரு அப்படின்னா இன்னைக்கு நமக்கு தேவையில்லை ஓகேவா. முன்னாடி எல்லாம் என்ன அப்படின்னா அந்த லெட்டர்ஸ் ரைட், அது நம்ம ஸ்கூல் டேஸ்ல இருந்திருக்கும் அந்த லெட்டர் எழுதி கொடுக்கறது ரைட். ஸோ இந்த வேலையெல்லாம் தலைவர் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு ரைட். ஹி ஆல்சோ ரோட் ப்ரிஃபேசஸ் அண்ட் டெடிகேஷன்ஸ் டு புக்ஸ் எல்லாம் ஓகேவா. அண்ட் ஸோ ஃபர்ஸ்ட் ரைட் அவரோட ஏர்லி ஒர்க் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஹி கம்ப்ளீட்டட் டேனியல் டிஃபோ எ டூர் ரைட், எ டூர் த்ரூ த ஹோல் ஐலாண்ட் ஆஃப் கிரேட் பிரிட்டன். ஸோ இந்த ஒர்க் என்ன அப்படின்னா அனானிமஸாக தான் பப்ளிஷ் ஆகும். ஏன்னா மொதல் ஒர்க்ல சாமுவல் ரிச்சர்ட்சன் யாருன்னு தெரியாது ரைட். ஸோ நம்ம அவரோட ஒர்க்குக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிமைண்டர் ஒன்று சொல்லணும். ஒரு கடைசியா நம்ம பார்த்த கிளாஸ்ல வந்து இந்த சர்க்கிள்ஸ்லாம் பார்த்தோம், சர்க்கிள் கிளப் ரைட். அதுல வந்து சாமுவல் ரிச்சர்ட்சன் கிளப்னே ஒரு கிளப் இருக்கும். அதுல பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா விமன் தான் இருப்பாங்க ரைட். ஸோ அவரோட கதையை கேட்டு ரைட் அவர் கொஞ்சம் என்ன அப்படின்னா ஒரு என்ன சொல்றது ஒரு 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 அட்மையர் மாதிரி ரைட். அதான் அந்த லேட்டர் லைஃப்ல இருக்கு ரைட். நமக்கு அப்படியே அந்த ஆல் தி த்ரீ நாவல்ஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோம், தலைவர் 13 வயசுல இருந்தே லெட்டர் ரைட்டிங் ரைட், லெட்டர் ரைட்டிங் அதாவது இந்த லெட்டர் எழுதி கொடுக்கறது ரைட், இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் பார்த்ததுனால அவரோட 3 நாவலுமே எப்படி இருக்கு அப்படின்னா எபிஸ்டோலரியா தான் இருக்கு ரைட். அது என்ன 3 நாவல், முதல் நாவல் பமீலா ரைட். பமீலால பயங்கர ஒரு இன்ஸ்டன்ட் சக்சஸ், இன்ஸ்டன்ட் ஃபேம் அவருக்கு கிடைக்கும் ரைட். இந்த ஒர்க்கை வச்சு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வேற வேற ஒர்க்ல எழுதியிருப்பாங்க. மாடல் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பமீலா தான் இருக்கும் ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் எப்போ வருது 1740 ரைட். செகண்ட் பார்ட் எப்போ வருது 41 42ல வருது. ரெண்டு பார்ட்டா பப்ளிஷ் ஆகும் ரைட். லேட்டரா ஆட் ஆகுறாங்க ரைட். இப்போ செகண்ட் பார்ட்னு வேற ஒரு விஷயம், வேற ஒரு கதைலாம் கிடையாது, லேட்டர் ஆடட் ரைட். கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் சேஞ்ச் பண்ணி. அடுத்து கிளாரிசா ரைட். மூணாவது ஒர்க் பாருங்க, த ஹிஸ்டரி ஆஃப் சர் சார்ல்ஸ் கிராண்டிசன் ரைட். இது மூணாவது ஒர்க் ரைட், த ஹிஸ்டரி ஆஃப் சர் சார்ல்ஸ் கிராண்டிசன் ரைட். ஸோ இந்த ரெண்டு ஒர்க் இல்லாம மூணாவது டைட்டில் மட்டும்தான் என்ன அப்படின்னா ஒரு மேல் டைட்டில் ரைட். ரெண்டு பாருங்க ஃபீமேல் இருக்கும், மூணாவது மட்டும்தான் என்ன அப்படின்னா ஒரு மேல் டைட்டில், எ போர்ட்ரேட் ஆஃப் மேல் வெர்ச்சு. அண்ட் இந்த ஒர்க் நம்ம ஏன் இங்க பாக்குறோம் ரைட். ஆல்ரெடி என்ன அப்படின்னா 3 ஒர்க்குமே நம்ம உள்ள கொஞ்சம் டீட்டெயில தான் பார்க்க போறோம். பட் தெரியறதுக்கு முன்னாடி கதை என்ன கருத்து என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடி இந்த மூணாவது ஒர்க் இருக்கு பாத்தீங்களா, த ஹிஸ்டரி ஆஃப் சர் சார்ல்ஸ் கிராண்டிசன் ரைட். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஃபீல்டிங்கோட ரைட், ஹென்ரி ஃபீல்டிங் அந்த ஃபோர் வீல்ல ரெண்டாவது ஆள் ஓகேவா. யார் சொன்னது, சாரி
ஜார்ஜ் செயின்ஸ்பெரி சொன்னது, ரைட்? 4 வீல்ஸ், ரைட்? அதுல ரெண்டாவது ஆள் தான் ஹென்ரி, அப்படிதானே? அந்த ஹென்ரி ஃபீல்டிங்கோட டாம் ஜோன்ஸ், ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு நாவல் டாம் ஜோன்ஸ், ரைட்? அந்த டாம் ஜோன்ஸுக்கு ரிப்ளை, ஓகேவா? அந்த டாம் ஜோன்ஸ் நாவலுக்கு ரிப்ளை. அண்ட் சாமுவல் ஜான்சனோட சஜஷன்ல ஹி ரோட் அன் இண்டெக்ஸ் ஃபார் ஹிஸ் நாவல்ஸ் தட் இஸ் கால்டு கலெக்ஷன். கேட்கலாம், சரியா? எப்படினாலும் கேட்கலாம். இந்த கலெக்ஷன் எழுதினது யாரு, யாரு சொல்லி சாமுவல் ரிச்சர்ட்சன் எழுதினாரு, ரைட்? ஸோ ஒரு ஒரு பாயிண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா வி கேன் கிரியேட் மோர் தென் 2 கொஸ்டின்ஸ். அதனால நீங்க அப்படியே நம்ம உள்ள படிச்சிருவோம், சரியா? யாரு சொல்லி, யாரோட சஜஷன்ல இந்த கலெக்ஷன் யாரால எழுதப்பட்டது, ரைட்? அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பமீலா ஃபர்ஸ்ட் நாவல், ஓகே, 1740 வருது. லேட்டர் பார்ட் எப்போ வருதுன்னு பார்த்தோம், 41, 42, கரெக்டா? ரைட். ஸோ சப்டைட்டில் என்னன்னு பாருங்க, வெர்ச்சு ரிவார்டட், ரொம்ப முக்கியம், சரியா? ரைட். ஆட்கள் யாரெல்லாம், ஸ்கொயர் பி, ரைட்? ஸ்கொயர் பி, ஓகேவா? ஸோ இந்த ஸ்கொயர் பி என்ன பண்றான், கொஞ்சம் ஒரு ஒரு பணக்காரன், ரைட்? மெய்டா யார் வராங்க அப்படின்னா பமீலா வராங்க. அந்த கதை அவங்க எல்லாருக்குமே தெரியும், ரைட்? ஸோ என்ன பண்றான், அவங்கள ஒரு ஒரு டாமினேட் பண்ணி, ரைட்? என்ன பண்றான் அப்படின்னா அவங்கள செட்யூஸ் பண்ணி, ரைட்? ஸோ அஃப்கோர்ஸ் என்ன பண்ற, அவங்க என்ன பண்றாங்க, ரெசிஸ்ட் பண்றாங்க, போறாங்க, வீட்டுக்கெல்லாம் போறாங்க. பட் என்ன ஆகுது அப்படின்னா இந்த அதுல பாருங்க, ஃபைனலி லீவ்ஸ் ரெலக்வென்ட்லி. ஆனாலும் என்ன அப்படின்னா ஷி வில்லிங்லி ரிட்டர்ன்ஸ், ரைட்? ஏன்னா ஒரு அட்மிரேஷன், ரைட்? ஆல் ரெஸ்பெக்ட் அண்ட் அட்மிரேஷன் ஃபார் இம், ஓகேவா? ஸோ கதை இதுதான் பமீலா 1740. சப்டைட்டில் என்னன்னு பாருங்க, வெர்ச்சு ரிவார்டு, ரைட்? அண்ட் ஃபியூச்சர்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா எபிஸ்டோலரி டெக்னிக், இதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இந்த ஒரு நாவல் மட்டும் இல்ல, அவர் எழுதின 3 நாவலுமே, 3 இம்பார்ட்டன்ட் ப்ராமினன்ட் நாவலுமே எபிஸ்டோலரி தான், ஓகேவா? ரியாலிசம், சைக்காலஜிக்கல் ரியாலிசம், ரைட்? வெறும் ரியாலிசம் இல்ல, சைக்காலஜிக்கல் ரியாலிசம், ரைட்? அண்ட் பமீலா கவுண்டர் டெக்ஸ்ட், இதுதான் அவங்க முக்கியம். பமீலா ஓகே, சப்டைட்டில் ஓகே, எப்போ வருது, 1740 பப்ளிஷ் ஆகுது, ஓகே. ரெண்டு முக்கியமான கேரக்டர் யாரு, ஸ்கொயர் பி, இன்னொன்னு பமீலா மெய்ட், ரைட்? ஓகே. ஆனா இந்த கவுண்டர் டெக்ஸ்ட்னு ஒரு 4 ஒர்க் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் முக்கியம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இதுல நம்ம முதல்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும், ரைட்? ஃபர்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா 4ல 2 ஒர்க் யாரோட ஒர்க்குன்னு பாத்தீங்கன்னா ஹென்ரி ஃபீல்டிங்கோட ஒர்க். மொதல் ஒர்க்கும் கடைசி ஒர்க்கும் பாருங்க. ஸோ மொதல் ஒர்க் என்னது, an apology for the life of மிஸ்ஸஸ் ஷமீலா ஆண்ட்ரூஸ், ரைட்? அங்க பமீலா, பமீலாவோட கவுண்டர் டெஸ்ட் அதே பேர்ல வைக்கக்கூடாதுங்கிறதுக்காக பமீலா என்னவா மாறி இருக்கு, இன்ஸ்டெட் ஆஃப் பமீலா இவர் என்ன பண்றாரு, ஷமீலா, ஷமீலா ஆண்ட்ரூஸ், ரைட்? 1741, ரைட்? அடுத்த வருஷமே கவுண்டர் டெக்ஸ்ட் ரொம்ப நாள் கழிச்சுலாம் வரல, நெக்ஸ்ட் இயரே என்ன பண்றாங்க, அடுத்தடுத்து வருது கவுண்டர், ரைட்? அண்ட் அப்பாலஜி ஃபார் த லைஃப் ஆஃப் மிஸ்டர் ஷமீலா ஆண்ட்ரூஸ். அடுத்து பாருங்க எலைசா ஹேவுட், ரைட்? எலைசா ஹேவுட் என்ன ஒர்க் எழுதியிருக்காங்க, ஆன்டி பமீலா, ரைட்? ஆன்டி பமீலா அதே இயர் தான் 1741, ரைட்? ஆன்டி பமீலா எல்லாமே பாருங்க 3 ஒர்க் 1741. அது ஒரு அனானிமஸ், ரைட்? எவனோ ஒருத்தன் இன்னும் திரைமறைவுல இருந்து வேலை பார்த்திருக்கான், அனானிமஸ். 1741 மெமோயர்ஸ் ஆஃப் த லேடி, மெமோயர்ஸ் ஆஃப் த லைஃப் ஆஃப் லேடி ஹைச், த செலிப்ரேட்டட் பமீலா, ரைட்? மெமோயர்ஸ் ஆஃப் த லைஃப் ஆஃப் லேடி ஹைச், ரைட்? அந்த ஹைச் யாரா, த செலிப்ரேட்டட் பமீலா ஃப்ரம் ஹர் பர்த் டு த பிரசன்ட் டைம், அனானமஸ், ரைட்? 1741. அப்போ மேல இருக்கிற 3 கவுண்டர் டெக்ஸ்ட்டுமே 1741. கடைசியில ஹென்ரி ஃபீல்டிங் இன்னொரு ஒர்க் எழுதுறாரு. என்ன, அந்த முதல் ஒர்க்ல ஷமீலாவோட அவர் திருப்தி ஆகல, திரும்ப என்ன ஒர்க், த ஹிஸ்டரி ஆஃப் த அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் ஜோசப் ஆண்ட்ரூஸ், ரைட்? அந்த ஆண்ட்ரூஸ் மேல இருக்கு பாருங்கன்னா அந்த ஆண்ட்ரூஸ், ரைட்? அதோட கண்டினியூஷன் த ஹிஸ்டரி ஆஃப் த ஆண்ட்ரூஸ் ஆஃப் அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் ஜோசப் ஆண்ட்ரூஸ் அண்ட் ஆஃப் ஹிஸ் ஃப்ரெண்ட் மிஸ்ஸஸ் ஆப்ரஹாம் ஆடம்ஸ், ரைட்? 1742, ஓகேவா? ஸோ இதுதான் கவுண்டர் டெக்ஸ்ட். கவுண்டர் டெக்ஸ்ட்ல கொஞ்சம் கவனமா இருங்க. பமீலா பார்ட் 2 எப்போ வருதுன்னு பார்த்தோம், 41, 42, ரைட்? ஸோ ஆடட் இன் 1742, ரைட்? ஒரு டல் மேரேஜ், ரைட்? ஸோ இதுல நமக்கு பெருசா நமக்கு என்ன இல்லை, நிறைய விஷயங்கள் இல்லை. நம்ம அடுத்த நாவலுக்கு போயிடலாம். கிளாரிசா 1747 to 48. ஸோ கிளாரிசா ஒரு யங் லேடி, ரைட்? ஸோ நம்ம உள்ள கதையை பார்ப்போம். முதல்ல சப்டைட்டில் என்ன, எப்போ பப்ளிஷ் ஆகுது, 1747 to 48. சப்டைட்டில் இந்த ஹிஸ்டரி ஆஃப் அ யங் லேடி, முதல்ல சொல்லிட்டாங்க, சப்டைட்டிலே சொல்லிட்டாங்க கிளாரிசா எப்படிப்பட்ட ஒரு பெண். அவ வந்து யார், ஒரு யங் லேடி, யங் அண்ட் இன்டெலிஜென்ட் லேடி, ரைட்? ஸோ அப்பதான் என்ன ஃபேமிலி வந்து பார்த்தோம் அப்படின்னா புதுசா பணக்காரங்கிறாங்களாங்க. ஸோ என்ன பண்றாங்க, ரோஜர் சோல்ம்ஸ், ரைட்? இந்த ரோஜர் சோல்ம்ஸ் யாரு அப்படின்னா ஒரு ஓல்ட் அண்ட் அக்லி ஃபிகர், ரைட்? ஸோ அவனை கல்யாணம் பண்ணதுக்காக வற்புறுத்துறாங்க. ஸோ இந்த பொண்ணு என்ன பண்ணுதா, தப்பிச்சோம் பழச்சோன்னு ஓடுறா. எங்க ஓடுறா, தப்பிச்சு ஓடும் போது யார்கிட்ட போறா அப்படின்னா ராபர்ட் லவ்லேஸோட ஓடுறாரு அந்த அம்மா. சரியா, இவன் ஒரு வயசான ஆள் கல்யாணம் பண்ணதை விட நம்ம எங்களோட போயிருவோம் அப்படின்னு. ஆனா கூட்டிட்டு போனவன் மோசமானவன், பெரிய வில்லனே அவன் தான், ரைட்? கடைசியில் அவங்க அங்க இருந்து, ரைட்? அந்த பையன் அவளை ரொம்ப டார்ச்சர் பண்ணி, ரைட்? டார்மெண்ட் பண்ணி ஷி பிகேம்ஸ் மென்டலி இல்,
ரைட். ரொம்ப ஒரு மாதிரியான சைக்காலஜிக்கலாம் ரைட். ஒரு ரொம்ப அடுத்தடுத்த டார்ச்சர்ல தாங்க முடியாம என்ன ஆகுறாங்க அப்படின்னா ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறாங்க, மனதளவுல நிறைய பாதிக்கப்படுறாங்க. ரைட். அடுத்து அவங்க லவ் லிஸ்ட்ல இருந்து தப்பிச்சு ரைட் ப்ரொடெக்டட் பை த புவர் ஸ்மித் கடைசியில் என்ன அப்படின்னா டைஸ் லைக் ட்ரூ கிறிஸ்டியன். ரைட். கடைசியில் எப்படி ஒரு ட்ரூ கிறிஸ்டியன். ரைட். அந்த மாரல் கோட்ல என்ன பண்றாங்க, இறந்து போறாங்க. ரைட். அப்படி கீழே வாங்க. இது ரைட். அடுத்தது யார் அப்படின்னா நம்ம ஹென்ரி ஃபீல்ட். ரைட். நம்ம ரெண்டாவது நாவலை பத்தி நம்ம அதாவது 2 நாவல் தான் பார்த்திருக்கோம். ரைட். சர் சார்ல்ஸ் கிராண்டிசன் அப்படிங்கிற நாவல் பத்தி நம்ம பெருசா பார்க்கல. ஒரே வார்த்தையில் என்னதுதான் ரிப்ளே. ரைட். டாம் ஜோன்ஸ்க்கான ரிப்ளே தான் அந்த நாவல். ரைட். ஓகேவா. ஸோ அடுத்து நம்ம பார்க்கறது ஹென்ரி ஃபீல்டிங். ரைட். அரிஸ்டோகிராட்டிக் டிசன்ட். அண்ட் இவர் யார் அப்படின்னா ஒரு மேஜிஸ்ட்ரேட். இன்னொன்று அன்னைக்கு இருந்த ரைட் அந்த செகண்ட் பாயிண்ட் பாருங்க, டோரி வியூஸ். ரைட். ஸோ அப்போ யார் பவர்ல இருக்காங்க அப்படின்னா ரைட் இவர் வந்து ஒரு 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 ப்ராமினன்ட் ரைட்டரா இருக்கும்போது அன்னைக்கு பவர்ல இருந்தது யாரு அப்படின்னா விக்ஸ். குறிப்பா குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ராபர்ட் வால்போல். ரைட். அந்த அட்டாக்ஸ் ராபர்ட் வால்போல் இருக்கு பாருங்க, ராபர்ட் வால்போல். ரைட். ஸோ அவர் வந்து ஒரு விக் ராபர்ட் வால்போல். ரைட். ஸோ அவரை பார்த்தீங்க அப்படின்னா அவரை திட்டி ரைட் அதே நேரத்தில் அந்த விக்ஸோட ஆட்சி முறைகளை திட்டி ரைட் நிறைய பண்றாங்க, நிறைய கிரிட்டிசிசம். ரைட். அண்ட் எஸ், முதல்ல இருந்து பார்ப்போமா. ரோட் அரௌண்ட் 25 பிளேஸ் பிட்வீன் 1728 to 1737. மேஜர் பிளே என்னன்னு பாருங்க, டாம் தம். ரைட். டாம் தம். ரைட். எப்போ வருது 1731. ரைட். நம்ம உள்ள எல்லாமே டீட்டெயில தான் பார்க்க போறோம். ரைட். அண்ட் த ஹிஸ்டாரிக்கல் ரெஜிஸ்டர் ஃபார் த இயர் 1736 இயரோட இருக்கு. ரைட். ஸோ எப்போ வருது, அனதர் ட்ராமாட்டிக் சட்டையர் லீட் டு த லைசன்சிங் ஆக்ட் ஆஃப் 1737. இவரோட டார்ச்சர் தாங்க முடியாம தான் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, இவரோட எழுத்தோட ரைட் அந்த வீரியத்தை தாங்க முடியாம தான் ரைட் நம்ம ஏன்னா நமக்கு தெரியும் ரைட் ஒரு புக் வந்து பார்த்தோம் பெரிய புரட்சி ஏற்படுத்தும். ரைட். ஸோ இவர் திரும்ப திரும்ப இப்படி எழுதுறதுனாலதான் லைசன்சிங் ஆக்டே ஒன்று கொண்டு வந்தாங்க 1737. ரைட். அது முக்கியமான ஒர்க் என்ன அப்படின்னா த ஹிஸ்டாரிக்கல் ரெஜிஸ்டர் ஆஃப் த இயர் 1737. ரைட். அந்த ஒர்க் வருது. மறு வருஷம் என்ன பண்ணிட்டாங்க, லைசன்சிங் ஆக்டை போட்டு சென்சார்ஷிப் போடு, எவன் எழுதினாலும் நீங்க என்கிட்ட கேட்டுதான் எழுதணும், என்ன பப்ளிஷ் பண்ணாலும் என்கிட்ட கேட்டுதான் பப்ளிஷ் பண்ணணும், அப்படி மாத்திட்டாங்க. ரைட். ஸோ மேஜர் பிளேன் பார்த்தீங்கன்னா டாம். ரைட். நம்ம உள்ள போமா டாம் தம் எப்போ வருது 1731. ரைட். அவரோட ஏர்லியஸ்ட் பிளே. ரைட். ஏர்லியஸ்ட் சக்சஸ்ஃபுல் பிளே டாம் தம் எ ட்ராஜடி. ரைட். ஸோ அதை அந்த வருஷமே என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த ஒர்க்கை ரிவைஸ் பண்ணி எப்படி டைட்டில் கொடுக்குறாங்க பாருங்க, த ட்ராஜடி ஆஃப் ட்ராஜடிஸ். ரைட். முதல்ல என்ன பண்றாங்க, பப்ளிஷ் பண்ணும்போது டாம் டாம் தம் எ ட்ராஜடி. அப்புறம் என்ன பண்றாங்க, அந்த வருஷமே ரிவைஸ் பண்ணி த ட்ராஜடி ஆஃப் ட்ராஜடிஸ் ஆர் த லைஃப் அண்ட் டெத் ஆஃப் டாம் தம் த கிரேட். ரைட். இது ஒரு பர்லெஸ்கியூ ஹீரோயிக் ட்ராமா. அண்ட் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ராபர்ட் வால்போல டைரக்டா அட்டாக் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா. ராபர்ட் வால்போல் என்ன பண்றாரு அப்படின்னா, அதாவது இவர் டோரி இல்லையா, ரைட், அவர் விக்ஸ் இல்ல. ரைட். ஸோ டைரக்டா அட்டாக் பண்ற மாதிரி நிறைய கான்டெக்ட் உள்ள இருக்கு. ரைட். அடுத்து என்னன்னா இந்த ஒர்க்கு அப்புறம் கொஞ்சம் ப்ரோஸ். ரைட். ஏன்னா ஆல்ரெடி என்ன ஒருத்தங்க அட்டாக் பண்ணணும் அப்படின்னாலே நம்ம முதல்ல அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க, ரொம்ப சிம்பிள், ஒரு மேகசின் ஆரம்பிச்சு தாறு மாறா எழுதுவாங்க. அதே தான் இவரும் பண்றாரு. ரைட். இவர் மொத்தம் ஒரு லைஃப்ல 2 மேகசின் ஆரம்பிச்சிருப்பாரு, மறந்துட வேண்டாம். ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் நாவல் என்ன அப்படின்னா ஒரு எடிட்டர். ரைட். இதுல வீக்லி த்ரைஸ் பப்ளிஷ் ஆகுற சாம்பியன் அப்படிங்கிற ஒரு 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 மேகசின். ரைட். அதுல எடிட்டரா இருக்காரு. ஓகேவா. சாம்பியன் அது என்னது, வீக்லி த்ரைஸ், 2 வருஷம், ஐ திங்க் 2 or 3 years, 1739 இருந்து 41. அதுல ஒரு சூடனும், என்ன சூடனும், கேப்டன் ஹெர்குலஸ். ரைட். கேப்டன் ஹெர்குலஸ் வினிகர் அப்படிங்கிற பேர்ல, ஏன்னா அதே பேர்ல எழுத முடியாது இல்லையா, ஹென்ரி ஃபீல்டிங் உங்களுக்கு தெரியும். ரைட். ஸோ வேற பேர்ல எழுதி வால்போல்ஸ் கவர்மெண்ட்டை திரும்ப 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 அட்டாக் பண்றாரு. ரைட். நமக்கே தெரியும் இந்த யூடியூப்ல பாத்தீங்கன்னா ஒரு சில ஆட்கள் இருக்காங்க, என்ன சொன்னாலும் திட்டுற ஆட்கள். ரைட். அதே மாதிரியே எழுதுறாரு. அண்ட் அடுத்து இந்த வருஷம் இந்த 1741 தான் என்ன பண்றாங்க, நம்ம கீழே பாருங்க அந்த கவுண்டர் அட்டாக் நம்ம பார்த்தோம்ல, an apology for the life of மிஸ்ஸஸ் ஷெமிலா ஆண்ட்ரூஸ். ரைட். அந்த பமீலாவோட கவுண்டர் டெக்ஸ்ட். ரைட். அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வரும். ஜோசப் ஆண்ட்ரூஸ். ரைட். அடுத்த ஒர்க் என்னது, ஜோசப் ஆண்ட்ரூஸ். ஒரு ஃபன்னியஸ்ட் நாவல், ஃபர்ஸ்ட் ஃபுல் லென்த். ரைட். அது வந்து என்னது, டாம் தம் என்னதுன்னா ஒரு பிளே தான். ரைட். நாவல், ஒரு நாவல் கிடையாது, அது வந்து ஒரு பிளே. ஸோ இவர் எப்போ நாவல் எழுதுறாரு, அவரோட ஃபர்ஸ்ட் கேட்கலாம், ஹென்ரி ஃபீல்டிங்கோட ஃபர்ஸ்ட் ஃபுல் லென்த் நாவல் என்னது, எப்போ ஒரு நாவலிஸ்டா அவர் வந்து உருவாகுறாரு அப்படின்னா 1742ல ஜோசப் ஆண்ட்ரூஸ். ரைட். ஜோசப் ஆண்ட்ரூஸ் அப்படிங்கிற நாவல்ல தான் அவர் என்ன பண்றாருன்னா அந்த ஃபுல் லென்த் நாவலிஸ்ட். ரைட். அந்த ஒரு இதுக்கு வர, அந்த ஒரு ஸ்டேஜுக்கு வர. ஃபுல் டைட்டில் என்னன்னு பாருங்க, த ஹிஸ்டரி ஆஃப் த அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் ஜோசப் ஆண்ட்ரூஸ் அண்ட் ஆஃப் ஹிஸ் ஃப்ரெண்ட் மிஸ்ஸஸ் ஆப்ரஹாம் ஆடம்ஸ். ரைட். இதான் என்னது, இதுவுமே என்னதுதான்
பமீலாவோட கவுண்டர் டெக்ஸ்ட் தான். நீ அதுல அந்த அந்த இதுல பாருங்க 4வது டெக்ஸ்டா இது இருக்கும். சரியா? பப்ளிஷ்ட் இன் 2 வால்யூம்ஸ். பமீலாவும் பப்ளிஷ்ட் இன் 2 வால்யூம்ஸ் தான். இதுவும் 2 வால்யூம்ஸ், ரைட்? அண்ட் இவர் பார்த்தோம் அப்படின்னா த டான் குவிசோட், ரைட்? செவன்டஸோட டான் குவிசோட்டை இமிட்டேட் பண்ணி இந்த ஒர்க் மட்டும் இல்லைங்க. ஆக்சுவலி இது வந்து ஒரு பாயிண்டா இருக்கு. ஹென்ரி ஃபீல்டிங் நிறைய ஒர்க்ல பாத்தீங்க அப்படின்னா, ஹென்ரி ஃபீல்டிங் இல்லை, ரைட்? இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற 2-3 ரைட்டர்ஸுமே இந்த டான் குவிசோட் அப்படிங்கிற ஒர்க்கை இமிட்டேட் பண்ணி எழுதியிருப்பாங்க. சரி, அதுல இது வந்து ரொம்ப முக்கியமானது. பிகாரஸ்கியூமா இவர் என்ன பண்ணாரு, அந்த எபிஸ்டோலரி அந்த மெத்தட், ரைட், அந்த லெட்டர் ரைட்டிங் மெத்தடை இவர் எழுதல, அவர் அப்படியே ரிஜெக்ட் பண்ணிட்டார். ஓகேவா? அண்ட் பிளாட்னு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அதே கதை தான், ரைட்? ஹீரோ வந்து யாரு, ஜோசப் ஆண்ட்ரூஸ், ரைட்? அதாவது பமீலாவோட பிரதர், ரைட்? ஃபுட்மேனா இருக்கான். எங்க வேலை பார்க்கறான், எங்க மெய்டா இருக்கான் அப்படின்னா லேடி பூபி. ஓகேவா? ஸோ இதுதான் கதை, ரைட்? இதுல யாரெல்லாம் அட்டாக் பண்றாரு, காலிஸ்பர், ரைட்? அடுத்து பமீலா ஆண்ட்ரூஸ், ரிச்சர்ட்சனோட பமீலா, அந்த ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர், ரைட்? அதுதான், ரைட்? அப்படியே உள்ள அட்டாக் பண்ணி நிறைய பேரை உள்ள அட்டாக் பண்றாரு, ரைட்? அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் கீழே பாருங்க, இந்த ஒர்க்கோட ப்ரிஃபேஸ்ல, ரைட்? இந்த ஒர்க்கோட ப்ரிஃபேஸ்ல ஃபீல்டிங், ரைட்? ஃபீல்டிங் ஹிம்செல்ஃப் கால்ஸ் என்ன சொல்றாரு, காமிக் எபிக் போம் இன் ப்ரோஸ். இது வந்து என்னதான் நாவல் தான், பட் என்ன பண்றாரு, இது வந்து ஒரு காமிக் எபிக் போம், நியோ கிளாசிக்கல், ரைட்? இந்த 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 செக்ஷன்ல உள்ள இந்த அகஸ்டன், ரைட்? அகஸ்டன்னால நமக்கு தெரியும் நியோ கிளாசிக்கல் தான், ரைட்? ஏன்னா தே ஃபாலோ ரூல்ஸ், ரைட்? தே என்னது அந்த டெக்கோரம், ரைட்? அது எல்லாமே ஃபாலோ பண்ணுவாங்க, ரைட்? அதே கேட்டகரியில இவர் என்ன சொல்றாருன்னா காமிக் எபிக் போம், ரைட்? காமிக் எபிக் போம் இன் ப்ரோஸ். அண்ட் அடுத்து லேட்டர் சட்டாரிக்கல் நாவல்ஸ் என்னெல்லாம் பாருங்க, த ஹிஸ்டரி ஆஃப் த லைஃப் ஆஃப் ஜானத்தன் வைல்ட் த கிரேட், த ஹிஸ்டரி ஆஃப் த லைஃப் ஆஃப் ஜானத்தன் வைல்ட் த கிரேட். அடுத்து A journey from this world to the next, right? A journey from this world to the next. இந்த ரெண்டுமே ரொம்ப முக்கியமான நாவல், ரைட்? ரெண்டுமே முக்கியமான ஒர்க், நம்மளோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல முக்கியமான ஒர்க். இதெல்லாம் த ஜானத்தன் வைல்ட் த கிரேட்டும் A journey from this world to the nextடும், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டாவது ஒர்க்கை பத்தி நம்ம கொஞ்சம் டீட்டெயில் பார்த்துருமா? அதில் இருக்கு பாருங்க. இது என்ன ஒர்க்கா, லூசியானிக் சட்டையர், ரைட்? ஸோ லூசியானிக் சட்டையர் இருக்கும்போது which describe the progress of the soul, ரைட்? இந்த டைட்டில் பார்த்தாலே நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிடும் என்னது, ஜேர்னி ஃப்ரம் திஸ் வேர்ல்ட் டு த நெக்ஸ்ட், ரைட்? அப்போ லூசியனா யாரு, அவர் ஒரு ஏன்ஷியன் கிரீக் சட்டை. ஓகேவா? இந்த ரெண்டு ஒர்க்கும் சேர்ந்து ஒரே பேர்ல என்ன சொல்லுவாங்க, மிஷிலேனியஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப ஹென்ரி ஃபீல்டிங்கோட மிஷிலேனியஸ் அப்படின்னா அது கீழே என்னென்ன ஒர்க்லாம் வரும், ரெண்டே ஒர்க் தான். ஒன்னு என்னது, ஜானத்தன் வைல்ட், இன்னொன்னு என்னது, ஜேர்னி ஃப்ரம் திஸ் வேர்ல்ட் டு த நெக்ஸ்ட், ரைட்? இந்த ரெண்டும் தான். ஓகேவா? அடுத்துதான் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒர்க்குக்கு வர போறோம், த ஹிஸ்டரி ஆஃப் டாம் ஜோன்ஸ் எ ஃபவுண்ட்லிங், ரைட்? அடுத்து இப்ப நம்ம பார்க்க போறது ரொம்ப முக்கியமான ஒர்க்கு, த ஹிஸ்டரி ஆஃப் டாம் ஜோன்ஸ் எ ஃபவுண்ட்லிங். எந்த வருஷம் வருது, 1749. ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி ஜானத்தன் வைல்ட் ஒரு பார்வை பார்த்துட்டு போயிருவோமா? ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோம், அந்த ஜேர்னி ஃப்ரம் திஸ் வேர்ல்ட், ரைட்? என்ன சட்டையர்னு பார்த்தோம், லூசியன் சட்டையர் அப்படின்னு பார்த்தோம், ரைட்? அப்ப இந்த ஒர்க்கு நம்ம பார்த்துருவோம். ஃபுல் டைட்டில் என்ன பாருங்க, த ஹிஸ்டரி ஆஃப் த லைஃப் ஆஃப் மிஸ்டர் ஜானத்தன் வைல்ட் த கிரேட். இந்த டைட்டிலே பார்த்தீங்கன்னா நிறைய குழப்பங்கள் இருக்கு, ஜானத்தன் வைல்ட், ரைட்? ஸோ இந்த ஜானத்தன் வைல்ட் யார், ஒரு ஹைவே மேன், ஒரு டெக்காய்ட், ரைட்? ஏன்னா ஹைவே மேன் நமக்கு தெரியும், ஓகேவா? அந்த போலீஸ் ஈக்குவல், ரைட்? ஒரு டெக்காய்ட், ரைட்? ஸோ அதுல இருந்தா. அண்ட் இதுலயுமே பார்த்தோம் அப்படின்னா draws parallel between ஜானத்தன் வைல்ட் அண்ட் ராபர்ட் வால்போல். அப்ப நீ யோசிச்சு பாருங்க, ஒரு ஹைவே மேன இவர் யாரோட கம்பேர் பண்றாரு, ஆட்சியில் இருக்கிற ஒரு முக்கியமான, ரைட்? கவர்மெண்டே அவர் தான், பிரைம் மினிஸ்டர் அவர், ராபர்ட் வால்போல், ரைட்? அவரோட கம்பேர் பண்ணி, ஓகேவா? ஸோ அப்படி எழுதி இருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் ஒர்க் பாருங்க, டாம் ஜோன்ஸ், ரைட்? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒர்க்னு பார்த்தோம், ரைட்? ஃபுல் டைட்டில் என்னது, A History of Tom Jones A Foundling. எந்த வருஷம் பப்ளிஷ் ஆகுது, 1749. இதுவுமே என்னதுதான், காமிக் எபிக். அப்போ நீங்க ஒரு வித்தியாசப்படுத்தலாம், ஒரு டிஃபரன்ஸ் என்னது, சாமுவேல் ரிச்சர்ட்சன் எழுதுனது ஃபுல்லாவே என்னதான், எபிஸ்டோலரி. இவர் ஃபுல்லாவே காமிக் எபிக். இவர் எல்லாமே என்னதான், காமிக் எபிக், ரைட்? ஸோ எழுத 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 அப்படின்னா அந்த காமிக் எபிக், ரைட்? எப்படி செதுக்க செதுக்க சிற்பம் அழகாகும், அதே மாதிரி அடுத்தடுத்த ஒர்க் எழுத எழுத அந்த காமிக் எபிக் அப்படிங்கிற அந்த அந்த ஒரு விஷயம் இவருக்கு ரொம்ப அழகா வருது, ரைட்? ஸோ டாம் ஜோன்ஸ் எப்படிப்பட்ட கேரக்டர் பாருங்க, இஸ் அ லஸ்டி, இம்ப்ரூடன்ட் அண்ட் இம்பல்சிவ் பிகாரோ, ரைட்? ஸோ இந்த டைட்டில் இருந்து நமக்கு தெரிஞ்சிடும், ஓகேவா? அண்ட் இது வந்து என்னது, ஒரு சியூடோ
ஆட்டோபயோகிராபிக்கல். ஏன்னா அவர் ஒரு மேஜிஸ்ட்ரேட், ரைட்? ஸோ அப்படி மேஜிஸ்ட்ரேட்டுங்கிறதுனால நம்ம சொல்ல முடியாது. ஸோ இது என்னது ஒரு பாதி ஆட்டோபயோகிராபிக்கல், ஏன்னா எல்லாத்தையும் அப்படி ரைட் சொல்ல முடியாது. ஸோ ஒரு சியூடோ ஆட்டோபயோகிராபிக்கல் ஒர்க் தான் இது. அண்ட் அவரே என்ன சொல்றாரு, கேன் அஃபண்ட் ஈவன் த சாஸ்டிஸ்ட் ஐயான் பர்ஷுவல், ரைட்? இந்த மாதிரி இந்த அவரோட ரைட் இந்த கோட்ஸ்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, யூஸ் ஆகும். ஓகேவா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப முக்கியம். ஸோ பிளாட்டுக்கு போமா 3 மேஜர் பார்ட், ஈச் 6 புக். அப்போ மொத்தம் எத்தனை? 3 into 6 into 3 18. ஓகேவா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் எங்க ஆரம்பிக்குது? பாரடைஸ் ஹால், ரைட்? ஸோ அதுல இன்ஃபேன்சி அப் டு இஸ் 21st இயர். அப்போ மொதல் பார்ட்ல பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட என்ன அப்படின்னா டாமோட இன்ஃபேன்சில இருந்து 21 வருஷம் வரைக்கும், சரி? அந்த அடல்ட் எல்லாம் தாண்டி, ரைட்? 21, ரைட்? அடுத்து செகண்ட் பார்ட் பாருங்க, லண்டன்ல, சரியா? அட்வென்ச்சர்ஸ் ஆன் த ரோட் டு லண்டன். தேர்ட் பார்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லண்டன் தான். லண்டனை பத்தி என்ன அப்படின்னா, ஏன்னா அட்டாக் தானே பண்றாரு கவர்மெண்ட்டை, அப்படிங்கும்போது லண்டனை எப்படி காட்டுவார் நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒரு மாதிரி அக்லியா, நோட்டோரியஸா, ரைட்? இருக்கிற எல்லாமே திருடனா, ரைட்? அப்படியே காட்டிடுறாரு. ஓகேவா? ஸோ டோட்டல் பார்த்தோம் அப்படின்னா 18 books ஹேவ் ப்ரிஃபரேட்டரி சாப்டர், ரைட்? அந்த முக்கியமான கேரக்டர் யாருன்னு பாருங்க, ஸ்கொயர் அல்வர்தி, சைல்ட்லெஸ் விடோவர், ரைட்? லிவ்ஸ் இன் த கண்ட்ரி வித் ஹிஸ் சிஸ்டர் பிரிஜெட், ரைட்? அடுத்த அதில் உள்ள முக்கியமான கேரக்டர் தான் யார் அப்படின்னா பில்ஃபில், ரைட்? எஸ், சோஃபியா, இதெல்லாம் என்ன அப்படின்னா முக்கியமான கேரக்டர்ஸ், ரைட்? ஃபுல் கதையும் நமக்கு தெரியணுமா அப்படின்னா அவ்வளோ ஃபுல்லாலாம் தெரியணும் கூட அவசியம் இல்லைங்க, சரியா? ரைட்? ஃபுல் ஸ்டோரி நமக்கு ஃபுல் அந்த 18 புக்ஸும் தேவையே கிடையாது. இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் தெரிஞ்சாலே போதும், ரைட்? அண்ட் ஸோ லண்டன், ஸோ ரைட், ஃபியூச்சர்ஸ் ஆட்டோபயோகிராஃபிக்கல் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சியூடோ ஆட்டோபயோகிராஃபிக்கல்னு பார்த்தோம், ரைட்? அண்ட் ஃபீல்டிங் த மேஜிஸ்ட்ரேட் ஏற்கனவே சொன்னோம்ல, ரைட்? ஸோ இவ்வளவு அட்டாக் பண்ணியுமே, ரைட்? ஏன்னா கவர்மெண்ட் அட்டாக் பண்றாரு, இவரோட ஒர்க்கை பார்த்தே என்ன பண்றாங்க, ஹிஸ்டாரிக்கல் ரெஜிஸ்டரை பார்த்து என்ன கொண்டு வந்தாங்க, லைசன்சிங் ஆக்ட் கொண்டு வந்தாங்க 1737 எல்லாம் ஓகே. ஆனாலுமே கவர்மெண்ட் இவருக்கு என்ன போஸ்டிங் கொடுக்குது, மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னு அப்பாயின்மெண்ட் பண்ணுது, ரைட்? ரைட், ஒரு பிரஸ்டீஜியஸான போஸ்ட் தானே. இவ்வளவு சேட்டை பண்ணியுமே 1748 தலைவர் என்ன ஆகுறாரு, மேஜிஸ்ட்ரேட் ஆகுறாரு. ஆனா மேஜிஸ்ட்ரேட் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஒர்க் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசா அந்த அளவுக்கு அடி விழல, ரைட்? அதாவது அட்டாக் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. அதுக்கப்புறம் அவர் எழுதின ஒர்க், முக்கியமான ஒர்க்னு பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஒர்க் என்னது, எமிலியா. மற்ற ஒர்க் மாதிரி இல்லாம, ரைட், கொஞ்சம் ஆட்டோபயோகிராபிக்கல் எலிமெண்ட்ஸ் சேர்த்து, ரைட்? அந்த அளவுக்கு பெருசா இல்லை. ஹீரோயின் யாரு அப்படின்னா எமிலியா, அவங்க ஹஸ்பண்ட் கேப்டன் பூத், ரைட்? ஸோ இது வந்து என்னது, ஒரு சாதாரண ஒரு டொமஸ்டிக்கான ஒரு ஸ்டோரி, ஓகேவா? மற்ற கதை மாதிரி இல்லை அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாங்க. அண்ட் ரியலிசம் லேட்டர் இயர்ஸ், எஸ். ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்தோம், இவர் வந்து அந்த ஜேர்னல் அந்த சைட்ல ஹென்ரி ஃபீல்டிங்ல இருந்து கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா ஆல்ரெடி என்ன பார்த்தோம், ரெண்டு ஜேர்னல் தான் எழுதியிருக்காருன்னு பார்த்தோம். ஒன்று நம்ம பார்த்துட்டோம், சாம்பியன், என்ன நேம்ல எழுதியிருந்தாரு, கேப்டன் ஹெர்குலியஸ் வினிகர், ரைட்? ரெண்டாவது நாவல், ரெண்டாவது ஜேர்னலிஸ்ட், ரைட்? எடிட்டர் இதுல பாத்தீங்கன்னா கன்வன் கார்டன். இதுல சுடரம் என்னன்னு பாத்தீங்கன்னா அலெக்சாண்டர் டிராகேன்சர், ரைட்? அலெக்சாண்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட்? கன்வன் கார்டன், ஓகேவா? ஸோ ரெண்டு மேகசினுக்கு எடிட்டரா இருக்காரு, ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் த ஜேர்னல் ஆஃப் த வாயேஜ் டு லிஸ்பான், லாஸ்ட் ஒர்க். ஏன்னா கடைசியில் எங்க போறாரு, ரைட்? அங்க லிஸ்பான் போறாரு, அங்கே இறந்துறாரு, போர்ச்சுகல், ரைட்? லிஸ்பான். ஸோ அதை வச்சு த ஜேர்னல் ஆஃப் த வாயேஜ் டு லிஸ்பான், லாஸ்ட் ஒர்க். தென் மூவ் டு லாரன்ஸ் ஸ்டர்ன் அண்ட் ஷோ. ஒரு நிமிஷம், ரைட், சாரி, ஷா, ஜிவி ஷா என்ன சொல்றாருன்னு பாருங்க, த கிரேட்டஸ்ட் பிராக்டிசிங் டிராமாட்டிஸ்ட், ரைட்? அவர் கொடுத்த டைட்டில் பாருங்க, ஹென்ரி ஃபீல்டிங் என்ன கொடுக்குறாரு, த கிரேட்டஸ்ட் பிராக்டிசிங் டிராமாட்டிஸ்ட், ஓகேவா? ரைட், எக்ஸ்ட்ராவா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இந்த அளவு கேட்க மாட்டான், பட் ஜிவி ஷாங்கிறதுனால நமக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஸ்டர்ன், அயர்லாந்து, ஓகேவா? ஸோ முதல் ரெண்டு பேர் என்னது, பிரிட்டிஷ், ரைட்? அப்போ 4 வீல்ல பார்த்தோம் அப்படின்னா, ஏன்னா ஜார்ஜ் சென்ஸ்பெரி சொன்னார்ல 4 வீல்ஸ், முதல் 2 பிரிட்டிஷ், மூணாவது யார் இருக்கும், அயர்லாந்து, ரைட்? டப்ளின், அயர்லாந்துல இருந்து பாக்குறோம், ரைட்? ஒரு விகார், ஓகேவா? கொஞ்சம் முதல்ல என்ன பண்றாரு, படிக்க போறாரு, பெருசா படிக்கல. அடுத்து என்ன பண்றாரு, நேரா கிளர்ஜி, ரைட்? கிளர்ஜில ஜாயின் பண்றாரு, விகார். ஸோ ஃபர்ஸ்ட் நாவல் சட்டாரிக்கல் அலிகரி கால்ட் எ பொலிட்டிக்கல் ரொமான்ஸ், ரைட்? ஃபர்ஸ்ட் ஒர்க் என்னது, பொலிட்டிக்கல் ரொமான்ஸ், ரைட்? இட் வாஸ் சப்ரஸ்ட் அண்ட் பர்ன்ட், ஓகேவா? ஸோ முதல்ல தலைவர் முதல் ஒர்க்ல என்ன அப்படின்னா ஒரு மாதிரி கான்ட்ரவர்ஷியலா ஃபேமஸ் ஆயிருக்காரு, ஓகேவா? 1759ல எ பொலிட்டிக்கல் ரொமான்ஸ், ரைட்? டிஸ்கிரைப் அ ஸ்குவாபல் பிட்வீன் சர்ச் லாயர் அண்ட் ஆர்ச் பிஷப் அண்ட் டி. ஸோ இப்போ தெரியுதா ஏன் எரிச்சிருக்காங்கன்னு, ரைட்?
தொடக்கூடாது, தொட்டுட்டார், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. அடுத்து முக்கியமான பாயிண்ட் போயிருவோமா? ட்ரிஷம் ஷாண்டி. ஸோ மொத்தம் 9 வால்யூமா பப்ளிஷ் ஆகுது. பெரிய கதை ட்ரிஷம் ஷாண்டி, ரைட்? 1759, ரைட்? அந்த வருஷத்துல, ரைட், மொத்தம் 9 வால்யூம். ஒரு முதல் 2 வால்யூம் தான் என்ன ஆகுது, 1759 பப்ளிஷ் ஆகுது. அடுத்து எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா சப்சிக்வெண்ட் இயர்ஸ்ல அடுத்தடுத்து அப்படியே கிராஜுவலா பப்ளிஷ் ஆகுது. ஓகேவா? ஸோ முதல் 2 தான் எப்போ வருது? ஃபர்ஸ்ட் 2 வால்யூம் கம்பைன் பண்ணி 1759 ட்ரிஷம் ஷாண்டி. ஃபுல் டைட்டில் என்னது? த லைஃப் அண்ட் ஒப்பீனியன்ஸ் ஆஃப் ட்ரிஷம் ஷாண்டி ஜென்டில்மேன், ரைட்? த லைஃப் அண்ட் ஒப்பீனியன்ஸ் ஆஃப் ட்ரிஷம் ஷாண்டி ஜென்டில்மேன், ரைட்? ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா ஃபியூச்சர்ஸ் ஆஃப் த நாவல், மார்க்ஸ் பெடன்ட்ரி, ரைட், ட்ரீட் செக்ஸ் ஆஸ் அப்சர்ட் அண்ட் சேட். ஓய், நமக்கு அவ்வளோலாம் தேவையில்லை, ரைட்? அண்ட் ஹாபி ஹார்சஸ், இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஜான் லாக், இம்ப்ரெசிசம், ரைட்? கிரிட்டிக்கல் ரிசப்ஷன். வாங்க அப்படியே வாங்க, கிரிட்டிக்கல் ரிசப்ஷன். டாக்டர் ஜான்சன் என்ன சொல்றாருன்னு பார்ப்போமா? ரைட், நத்திங் ஆட் வில் டூ லாங், ட்ரிஷம் ஷாண்டி டிட் நாட் லாஸ்ட். ஒரே லைன், ரைட்? நத்திங் ஆட் வில் டூ லாங், ட்ரிஷம் ஷாண்டி டிட் நாட் லாஸ்ட், ரைட்? அடுத்து சாமுவல் ரிச்சர்ட்சன், ரைட், கோல்ட்ஸ்மித், எல்லாருமே என்ன அப்படின்னா திட்டி தான் எழுதியிருக்காங்க, ரைட்? ஸோ இந்த நம்ம 4 வீல்னு பார்த்துருக்கோம், ஆனா ஒருத்தரும் ஒருவருக்கு என்ன செய்ய மாட்டாங்க, அதாவது ஒரு ஒத்து போறது, ஒரு ஃப்ரெண்ட்லியா இருக்கிறதெல்லாம் கிடையாது. ஒருத்தரும் திட்டிக்கிட்டு தான் இருப்பான். ஆனா சொல்றது நம்ம ஒரே வார்த்தையில என்ன சொல்லலாம்? 4 வீல், ரைட்? அப்படி சொல்லிடலாம். அடுத்து பாருங்க, இந்த ரஷ்யன் ஃபார்மலிஸ்ட் வரும்போது தான் அவங்க தான் என்ன பண்ணாங்க, இந்த ட்ரிஷம் ஷாண்டியை ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டாங்க, ரைட்? நீங்க பாருங்க, விக்டர் ஸ்லோவ்ஸ்கி கால்டு ட்ரிஷம் ஷாண்டி த மோஸ்ட் டிபிக்கல் நாவல் இன் வெஸ்டர்ன் லிட்ரேச்சர். ஸோ இந்த ரஷ்யன் ஃபார்மலிஸ்ட் கிட்ட வரும்போது, ஏன்னா இது நம்ம அப்படியே எங்க போறோம், ஒரு தாவி அந்த லிட்டரரி தியரி, ரைட், அந்த சைடு போறோம். ஸோ இந்த ரஷ்யன் ஃபார்மலிஸ்ட் வரும்போது நீங்க இந்த ஒர்க்கை ஞாபகம் வச்சுக்கணும், ட்ரிஷம் ஷாண்டி. ஏன்னா அவங்க வந்து என்ன பண்றாங்க, அந்த கண்டெம்பரரி எல்லாருமே திட்டினாலும் அவங்க வந்து இதை கொஞ்சம் பிரைஸ் பண்ணி தான் சொல்றாங்க, சரியா? ஸோ போஸ்ட் மாடர்ன் எலமெண்ட், ரைட், சர்மன்ஸ், ரைட், சர்மன் அண்ட் லிவிங் இன் இஸ் ஹவுஸ் நான் ரீநேம்டு ஷாண்டி ஹால், ரைட்? அப்புறம் ரைட், அந்த அதுக்கப்புறம் அந்த ஒர்க் அப்புறம் என்ன வருதுன்னா, ஏன்னா ஒரு கிளர்ச்சி இல்லையா, ரைட்? ஸ்டர்ன் என்ன பண்றாருன்னா த சர்மன்ஸ் ஆஃப் மிஸ்டர் யோரிக் சிட்டி, ரைட், அங்க தான் எழுதுறாரு, ரைட்? அண்ட் இந்த ஒர்க், ரைட், சர்மன், த சர்மன்ஸ் ஆஃப் மிஸ்டர் யோரிக், ஓகேவா? ரைட், பாஸ்டர் யோரிக். And next we move to a sentimental journey, right? 7 months to run France and Italy, right? அதோட ரிசல்ட்டா என்ன வருது? a sentimental journey through France and Italy, 1768, right? ஸோ இதுல தான் என்ன பண்றாரு, இது ஒரு டிராவல் புக், ரைட்? செகண்ட் புக், ஓகே, ரைட்? ஒரு டிராவல் புக். டிராவல்ல என்ன பார்த்தோம், என்னெல்லாம் சாப்பிட்டோம் அப்படிங்கிறதுனா பரவாயில்ல. அதுலயுமே என்ன பண்றாருன்னா 4வது வீலான டொபையஸ் என்ன பண்றாரு, ஒரு மாதிரி சட்டைரைஸ் பண்ணி, ரைட், என்ன சொல்றாருன்னு பாருங்க, என்ன கேரக்டர் சொல்றாராம், ஸ்மெல் ஃபங்கஸ், ரைட்? அதான் 4 வீடு தான், ஆனா ஒருத்தருக்கு என்னது, ஒண்ணு சேர மாட்டாங்க, சரியா? ரைட். ஸோ அடுத்து நம்ம ஆன்டி கிளைமேக்ஸ், ரைட்? இதெல்லாம் ஒரு ஒரு கட்டுக்கதையா என்னன்னு தெரியல, ரைட்? அவரோட கிரேவ்ல இருந்து அந்த பணத்தை தோண்டி எடுத்துட்டு போறது, ரைட், ரைட், நமக்கு அது தேவையில்லை, ரைட்? அடுத்து 4th வீல் டொபையஸ் ஸ்மாலட், ஸ்காட், சரியா? முதல் 2 பேர் பிரிட்டிஷ், அடுத்து 3வது ஆள் அயர்லாந்து, 4வது நம்ம பார்க்குற டொபையஸ் ஸ்மாலட் என்னது, ஸ்காட். டிராவல் ரைட்டர், கிரிட்டிக், ரைட், அன்சக்சஸ்ஃபுல் பாயிண்ட், சரியா? நாவலிஸ்டா ஓகே, டொபையஸ் ஸ்மாலட் ஓகே, ஆனால் 4-5 நாவல் எழுதிப்பார், எல்லாமே ஃபேமஸ் தான், ரைட்? பட் அன்சக்சஸ்ஃபுல் பிளே ரைட் அண்ட் பாயிண்ட், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் ஒர்க்னு பாருங்க, டிரான்ஸ்லேட்டட், அதுல இருந்து ஆரம்பிப்பாங்க. டக்குன்னு முதல்ல என்ன செய்ய முடியாது, சாமுவல் ரிச்சர்ட்சன் கொடுத்தாரு, ஓகேவா? பமீலா அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ஒர்க் ஒரு இன்ஸ்டன்டான சக்சஸ் கிடைச்சது. எல்லாருக்கும் அப்படி ஒர்க் அவுட் ஆகாது, சரியா? ஸோ முதல்ல எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கிராஜுவலா பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்லேஷன் ஒர்க் தான் முதல்ல எடுப்பாங்க. சேம் திங் டொபையஸ் ஸ்மாலட் எடுக்கிறாரு. என்ன டிரான்ஸ்லேட் பண்றாரு, லீசேஜ், பிரெஞ்சு நாவல் கில் பிளாஸ், ரைட்? ஏன்னா அது ஒரு பிகாரஸ்கியூ அந்த ஜான்ட்ரில ஒரு மாஸ்டர் பீஸ், அதை டிரான்ஸ்லேட் பண்ணார். ஏன்னா இவரோட நாவல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிகாரஸ்கியூ நாவல்ஸ் தான், ரைட்? நம்ம எப்படி முதல்ல எபிஸ்டோலரி சைக்காலஜிக்கல் ரியலிசம், 2வது பாருங்க எபிக் போயமா இருக்கும், காமிக் எபிக் போயமா இருக்கும், ரைட்? ஒரு மாதிரி ஆட்டோபயோகிராபிக் எலமெண்ட் சேர்த்து, ரைட்? இப்போ டொபையஸ் ஸ்மாலட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிகாரஸ்கியூ நாவல் தான், ரைட்? 4 வீலுமே 4 ஜான்ரை, வேற ஜான்ரை, ரைட்? அந்த டிஃபரன்ஸும் கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ ஏர்லி பிளேன் பாருங்க, த ரெஜிசைட், ரைட்? ஜேம்ஸ் த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்காட்லாந்து, த ரெஜிசைட், ஏர்லி பிளே, ரைட்? ஸோ ஏர்லி இயர்ஸ் ஒபேரா,
அல்சஸ்டேன் ஒரு பேர் எழுதுறாரு, பெரிய சக்சஸ் இல்லை, ரைட். ஸோ டாக்டர் ப்ரொஃபஷனலி இவர் என்ன ப்ரொஃபஷன் பார்த்தீங்கன்னா டாக்டர் தபேஸ் ஸ்மாலட், ஓகேவா, டாக்டராக தான் இருக்கிறார். அண்ட் ட்ராவலாக்ஸ் ஒன்று வருது, ரைட், ஏ கம்பெண்டியம் ஆஃப் அத்தன்டிக் வாயேஜஸ் இன் 7 வால்யூம்ஸ், ரைட். பட் அதெல்லாம் பெருசாக சக்ஸஸ் ஆகலை. ஃபர்ஸ்ட் நாவல் பிகாரஸ்கியூ நாவலில் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாரு, ராட்ரிக் ரேண்டம், ரைட். உள்ள நம்ம எல்லாமே பார்க்க தான் போகிறோம். அடுத்து பெரிகிரன் பிக்கில் வருது, ஃபர்டினண்ட் கவுன்ஃபாத்தம் வருது, ரைட், காத்திக் எலமெண்ட்ஸ், ஓகேவா. ஏன்னா டக்கு டக்கு போகிற மாதிரி இருக்கும், உள்ள எல்லாமே டீட்டெயில்டாக இருக்கு, சரி. அதனால நம்ம அடுத்தடுத்து பார்க்குறோம். அண்ட் ஹி பிகேம் த எடிட்டர் ஆஃப் த பீரியாடிக்கல் த கிரிட்டிக்கல் ரிவ்யூ, சரியா. டபேஸ் ஸ்மாலட் நாட் ஓன்லி நம்ம முதல்ல பார்த்தோம், ரெண்டாவது பாயிண்டே என்னதான் கிரிட்டிக் தான், டிராவல் ரைட்டர் கிரிட்டிக், ஓகேவா. நாவலிஸ்ட் போக அவர் யார் அப்படின்னா ஒரு கிரிட்டிக், ரைட். அப்போ அவர் கண்டிப்பா ஒரு மேகசின்லயோ ஒரு ஜேர்னல்லயோ இருந்திருக்கணும். என்ன ஜேர்னல் இருக்காரோ அந்த கிரிட்டிக்கல் ரிவ்யூ, என்ன பீரியட், த கிரிட்டிக்கல் ரிவ்யூ, சரியா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த கிரிட்டிக்கல் ரிவ்யூல தலைவர் எழுத்து பார்த்து தலைவருக்கு என்ன பண்ணிட்டாங்க, இம்ப்ரிசன்மெண்ட், தூக்கி ஜெயில போடுங்க சாருங்க மாதிரி தூக்கி உள்ள போட்டாங்க, ரைட். அடுத்து ரெப்ரைசல், ஒரு காமெடி. பட் இதெல்லாம் என்ன பெரிய அளவில் சக்சஸ் ஆகலாம். இந்த ரெப்ரைசல் பாருங்க, ரெஜிசைட் அப்படிங்கிற ஒரு பிளே பெரிய லெவலில் நமக்கு என்ன அப்படின்னா ஒரு ஃபேம், ஃபினான்ஷியல் லெவலில் ஒரு ஸ்டேபிள் அதெல்லாம் கொடுக்கல, ரைட். ஃபர்ஸ்ட் நாவல் என்னன்னு பார்த்தோம், த அட்வென்ச்சர் ஆஃப் ராட்ரிக் ரேண்டம், ஃபர்ஸ்ட் நாவல். இந்த ப்ரிஃபேஸ் என்ன பண்றாரு, கில் பயாஸ், ரைட், டிரான்ஸ்லேஷன் ஒர்க் இருக்குல்ல, ரைட், அதை பத்தி. அண்ட் ஒரு ஆட்டோபயோகிராபிக்கல் நாவல் தான், சரியா. முதல் நாவலே என்ன செய்ய முடியாது, ஒரு மாதிரி ஃபேன்சியா எழுத முடியாது, ரைட். ஒரு ஆட்டோபயோகிராபி எலமெண்ட்ல உள்ள வருது. என்னென்ன கேரக்டர்ஸ் வருதுன்னு பாருங்க, கிராப், போர்ஷன், ஸ்கொயர், ரைட், இவங்க உள்ள வராங்க. இதுல யாரை அட்டாக் பண்றாரு அப்படின்னா ஷேக்ஸ்பியரின் ஆக்டரான, ஷேக்ஸ்பியரின் ஸ்டேஜ் ஆக்டரான, ஸ்டேஜ் பெர்ஃபார்மரான கேரிக்கு வந்து என்ன கேரக்டரோட மர்மோஸ்ட், ரைட், அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பேர்ல என்ன பண்றாரு, அட்டாக் பண்ணி எழுதிட்டார் கேரிக், ரைட். அடுத்து அந்த கேரிக்க வச்சு என்ன பண்றாரு, மேல பாருங்க ஒரு காமெடியும் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு, ரைட், சரி. ஸோ த அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் ரோட்ரிக் ரேண்டம் 1748. அடுத்து பெரிகிரைன் பிக்கல், டைட்டில் பேர் மட்டும் தான் மாறுது, மேல ரோட்ரிக் ரேண்டம், அடுத்து என்னது பெரிகிரைன் பிக்கல் 1751, லாங்கஸ்ட் நாவல், சரியா, லாங்கஸ்ட் நாவல். ஸோ இதுல முக்கியமான ஒரு ஃபேமஸ் காமிக் கேரக்டர் வருது, கமாடோர் ட்ரூனியன், ரைட். ஸோ இந்த கதையை தான் யார் எடுக்கிறா அப்படின்னா ஜிபி ஷா பிக்மேலின் எடுக்கிறார், ஓகேவா. த அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் பெரிகிரைன் பிக்கல். அடுத்து த அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் ஃபர்டினண்ட் கவுண்ட் ஃபேத்தம், ஒரு காத்திக், ரைட், காத்திக் எலிமெண்ட்ஸ்லாம் இருக்கிற ஒரு ப்ரோட்டோடைப் ஆஃப் காத்திக் நாவல், ரைட். அந்த பாயிண்டே பாருங்களேன், ரைட், ப்ரோட்டோடைப் ஆஃப் காத்திக் நாவல், சூப்பர். அண்ட் எஸ், அண்ட் த லாஸ்ட் ஒர்க், த லைஃப் அண்ட் அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் லான்சிலாட் கிரிவிஸ். ஸோ இது வந்து என்னது, அந்த ஒரு பீரியட்ல அந்த ஒரு ஜேர்னல் எழுதினாரு பார்த்தோம்ல, இந்த கிரிட்டிக்கல் ரிவ்யூ அப்படிங்கிற ஜேர்னல்ல உள்ளதுக்கி போட்டாங்கல்ல, அப்ப எழுதுனதுதான் இது, ரைட். இமிடேஷன் ஆஃப் கிரெவென்டஸ், டான் குவிசோட், ரைட். இங்க என்ன பண்றாரு, டான் குவிசோட். எப்படி டான் குவிசோட் கூட வந்து சான்சோ பான்சோ அப்படின்னு ஒரு கேரக்டர் வருமோ, பான்சோ, ரைட், சான்சோ பான்சோ, அதே மாதிரி இங்க யார் வரா அப்படின்னா லான்சிலாட் அண்ட் கிராப்ஷா, ரெண்டு பேர் வராங்க, ஓகேவா. லான்சிலாட் அண்ட் கிராப்ஷா, ரைட். அதர் ஒர்க்ஸ் என்னெல்லாம் பாருங்க. ஸோ அதே தான் டான் கியூசோட்டை வச்சு திரும்ப என்ன பண்றாரு, ரைட், ஒரு ஒர்க் வருது, யாரு, டு கம்பைல் த கண்டினியூஷன் ஆஃப் டேவிட் ஹியூம்ஸ் 6 வால்யூம் ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலாந்து, டேவிட் ஹியூமோட ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலாந்து. இது பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கொடுக்குற மெட்டீரியல் நிறைய இடத்துல அந்த பேர் வரும், எது, டேவிட் ஹியூமோட ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலாந்து, அதனால மறந்துட வேண்டாம். ஸ்மோலட் ஆல்சோ ரோட் எ கம்ப்ளீட் ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலாந்து, ரைட், அண்ட் ஸ்டார்டட் த கான்ட்ரோவர்ஷியல் ஜேர்னல் த பிரிட்டோன். அப்ப ரெண்டாவது ஜேர்னல், ரைட். முதல்ல எதுல எடிட்டரா இருக்காருன்னு பார்த்தோம், எடிட்டரா தான் இருந்தா. இதுல பார்த்தோம் இந்த கிரிட்டிக்கல் ரிவ்யூ, அதுலதான் தூக்கி ஜெயில வச்சாங்க. ஜெயில இருக்கும்போது தான் எழுதுனது என்னது, லான்சிலாட் கிரிவிஸ், ரைட், 1760. ஆனா இப்ப என்ன பண்றாரு, பிரிட்டோன் அப்படின்னு சொல்லி இன்னொரு கான்ட்ரோவர்சியல் ஜேர்னல் எழுதுறாரு, ரைட். அடுத்து டிராவல், ஏன்னா ஒரு டிராவல் ரைட்டர்னு பார்த்தோம், ரைட். எங்க டிராவல் பண்றாங்க, பிரான்ஸ் அண்ட் இட்டாலி, டிராவல்ஸ் த்ரூ பிரான்ஸ் அண்ட் இட்டாலி இன் 1766. அண்ட் லாரன்ஸ் டர்ன், ரைட், லாரன்ஸ் டர்ன் இன் எ சென்டிமெண்டல் ஜேர்னி, அதுல வந்து ஸ்மாலட் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம், த லேர்ன்டு, ரைட், த லேர்ன்டு ஸ்மெல் ஃபங்கஸ், ரைட், நம்ம பார்த்தோம். அண்ட் 1769 என்ன ஒர்க் பப்ளிஷ் ஆகுது அப்படின்னா இதெல்லாம் மைனர் ஒர்க் தான், சரி. நீங்க ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டா போதும், ரொம்ப டீட்டெயில் தெரிய வேண்டாம். 1769 கடைசியா, ரைட், கடைசியா, ரைட், என்ன ஒர்க் வருது அப்படின்னா ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் வருது. அண்ட் இது என்ன ஒரு நேம்ல எழுதுறாங்க அப்படின்னா ஜாப்பனீஸ் நேம்ல எழுதுறாங்க, த ஹிஸ்டரி அண்ட் அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் அன் ஆக்டர்,
right? The history and adventures of an atom, 1769. ஓகேவா? அண்ட் போஸ்ட் அண்ட் லாஸ்ட் நாவல் ஹம்ப்ரி கிங்கர். கடைசியில் என்ன பண்றாரு, இட்டாலியில போய் ரிட்டையர்ட் ஆகி அங்கேயே இறந்துடுறாரு, ரைட்? அந்த ஹம்ப்ரி கிங்கர் இந்த இடத்துல பார்த்தீங்க லாஸ்ட் நாவல், ரைட்? த எக்ஸ்பெடிஷன் ஆஃப் ஹம்ப்ரி லிங்கர். அண்ட் அது போறதுக்கு முன்னாடி மேல ஒரு பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா, ஸ்மாலட் ஃபேமஸ்லி நிக்நேம்ட் டாக்டர் ஜான்சன் என்ன சொல்றாங்க, த கிரேட் சார்ம் ஆஃப் லிட்ரேச்சர், ரைட்? இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டுங்க, மறந்துடுறேன், ரைட்? த கிரேட் சார்ம் ஆஃப் லிட்ரேச்சர், ரைட்? த எக்ஸ்பெடிஷன் ஆஃப் ஹம்ப்ரி லிங்கர் 1771 எபிஸ்டோலரி மாடல் இருக்காரு, ரைட்? ஓகே. அந்த ரீசன்ட் விசிட் ஸ்காட்லாண்ட்ல வச்சு எழுதியிருக்காரு, ஓகேவா? ஹம்ப்ரி கிங்கர் இதுவே என்ன அப்படின்னா ஒரு மைனர் கேரக்டர் தான், ரைட்? ரைட். ஸோ லாஸ்ட் ஒர்க்குங்கிறதுனால கொஞ்சம் நம்ம பார்த்து வச்சுக்கிறது நல்லது. அடுத்து சாரா ஃபீல்டிங், ஹென்ரி ஃபீல்டிங்கோட ஓன் சிஸ்டர் சாரா ஃபீல்டிங், ரைட்? ஃப்ரெண்ட் ஆஃப் சாமுவேல் ரிச்சர்ட்சன், ரைட்? ஸோ இவங்க சாரா ஃபீல்டிங்னு வரும்போது, ரைட், ஒரு ஹிண்ட் இருக்கு. என்ன அப்படின்னா, ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா அதே தான் டேவிட் சிம்பிள், சாரா சிம்பிள், ரைட்? டேவிட் சிம்பிள். ஸோ ஃபர்ஸ்ட் ஒர்க் அவங்க நாவல் என்னது, த அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டேவிட் சிம்பிள், 1744, published anonymously, right? எவ்வளவு பெரிய ஒரு சப்டைட்டில் இருக்குன்னு பாருங்க. containing an account of his travels through the cities of London and Westminster in search of a real friend, right? பெரிய சப்டைட்டில், த அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டேவிட் சிம்பிள். அடுத்த இம்பார்ட்டன்ட் ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபெமிலியர் லெட்டர்ஸ் பிட்வீன் த பிரின்சிபல் கேரக்டர்ஸ் இன், அகைன் அதே நேம் தான், டேவிட் சிம்பிள், ரைட்? பட் நீங்க இந்த ஃபெமிலியர் லெட்டர்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? யாரோடது, சாரா ஃபீல்டிங், ரைட்? ஒன்னு முதல் என்னது, த அட்வென்ச்சர் ஆஃப் டேவிட் சிம்பிள், இந்த வருஷம் 1744. அடுத்து ஃபெமிலியர் லெட்டர்ஸ் 1747. அடுத்து த கவர்னஸ், சரி? அந்த 3 ஒர்க் தான் இம்பார்ட்டன்ட். அடுத்தும் பாருங்க லாஸ்ட் ஒர்க் என்னது, டேவிட் சிம்பிள், அதே தான், அதே நேம் தான். அந்த டேவிட் சிம்பிள்ங்கிறது அவங்களோட அந்த ஃபிக்ஷனல் நேம் வந்து அந்த கேரக்டர் வந்து அவங்க விடவே இல்லை, எல்லா ஒர்க்லயும் கொண்டு வராங்க. லாஸ்ட் ஒர்க் பாருங்க, டேவிட் சிம்பிள், வால்யூம் த லாஸ்ட் appeared in 1753. அடுத்து சார்லட் லினக்ஸ், இந்த ஃபீமேல் கொசைட். எப்படி நம்ம டான் கொசைட் சொல்றோம் பாருங்க, ரைட்? ஸ்காட்டிஷ், ஓகேவா? நம்ம அதை முதல்ல பார்த்துருவோம், ஸ்காட்டிஷ். ஸோ முதல்ல ஏர்லி ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா போயம்ஸ் ஆன் செவரல் அக்கேஷன்ஸ், 1747, ரைட்? சார்லட் லினக்ஸ் முக்கியமான ஆட்கள், ரைட்? ஒர்க்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், ஓகேவா? அண்ட் டாக்டர் ஜான்சனை மீட் பண்றாங்க, ரைட்? ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெண்ட்லியா ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு, ரைட்? ரொம்ப அவரோட ஹெல்ப்ல நிறைய பப்ளிகேஷன்ஸ் வருது. அண்ட் பர்சனல் லைஃப்னு பார்த்தோம் அப்படின்னா பெருசா பெரிய லெவல்ல இல்லை. ஸோ த மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் போயம் த ஆர்ட் ஆஃப் கோட்ரி, ரைட்? கோகோட்ரி, ரைட்? த ஆர்ட் ஆஃப் கோகோட்ரி. And controversially recommended young women to employ feminine, right, wills to in order to subdue men to their empire, promising that such women will control the world by love, ரைட்? ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா மேல் ஃபீமேல், ரைட்? அந்த ரிலேஷன்ஷிப்ல எப்படி மேல் டாமினேட் பண்றாங்க, ரைட்? ஃபீமேலோட, ரைட்? ஒரு ஒரு கிட்டத்தட்ட, ரைட்? அந்த இதுல பாருங்களேன், ரைட்? அந்த ஃபீமேல் கொசைட். அதே நேரத்தில் நீங்க உங்களோட பர்சனல் லைஃப்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்ன இல்லை, அவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இல்லை, ரைட்? ஹஸ்பண்டோட டார்ச்சர், ரைட்? ரொம்ப டார்மெண்டா, ஓகேவா? ஸோ அதனாலதான் அவங்க ஒர்க் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட அந்த வழியை, ரைட், பிரதிபலிக்கிற மாதிரி தான் இருக்கும், ஓகேவா? அடுத்த லைஃப் ஆஃப் ஹாரியட் ஸ்டூவர்ட், ரிட்டன் பை ஹெர்செல்ஃப், ரைட்? அந்த ரிட்டன் பை ஹெர்செல்ஃப் செப்பரேட், ஓகேவா? ஃபுல்லா டைட்டிலே அதான், என்னது, த லைஃப் ஆஃப் ஹாரியட் ஸ்டூவர்ட் ரிட்டன் பை ஹெர்செல்ஃப், ஃபர்ஸ்ட் நாவல், ரைட்? ஓகே, ஃபர்ஸ்ட் நாவல், ரைட்? அண்ட் அடுத்த என்ன வராங்க, த ஃபீமேல் கொசைட் ஆர் த அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் அரபெல்லா, ரைட்? நம்ம கீழே உள்ள டீட்டெயில பார்க்க தான் போறோம். இந்த அரபெல்லா, ரைட்? அவங்க தான் முக்கியமான கேரக்டர். எந்த வருஷம் பப்ளிஷ் ஆகுது, 1752. கடைசி நாவல் தான் என்னது அப்படின்னா ஹென்ரிட்டா, ரைட்? இந்த ஹென்ரிட்டா, ரைட்? இது எனக்கு நெட் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, ஓகேவா? ஹென்ரிட்டா அப்படிங்கிறது, அதனால கொஞ்சம் கவனமா இருங்க, ரைட்? ஹென்ரிட்டா லாஸ்ட் நாவல், ரைட்? ஒரு ஆர்ஃபன் கேர்ள் லண்டன் போறாங்க, ரைட்? ஏன்னா அந்த அன்னைக்கு அவங்களுக்கு அந்த இடங்கள் சரியில்லை, ரைட்? அதனால லண்டன் போறாங்க, ரைட்? அப்படியே கதை கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆகும், ரைட்? ஹென்ரிட்டா. ஸோ த ஃபீமேல் கொசைட் 1752, த அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் அரபெல்லா, ரைட்? அப்ப இதுல இருந்து தெரியுது அரபெல்லா தான் யாரு, மெயின் கேரக்டர், ரைட்? ஸோ பட் டான் பிசோட்ல மாதிரிலாம் கிடையாது, ஓகேவா? ஸோ இதுல இந்த சார்லட் லினக்ஸ் வந்து அரபெல்லாங்கிற கேரக்டர் எப்படி உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா பியூட்டிஃபுல் அண்ட் இன்டெலிஜென்ட் யங் உமன், ரைட்? ஸோ வளரும் போதே எப்படி இருக்காங்க அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி செக்லூசிவா, ரைட்? பிரெஞ்சு ரொமான்ஸ் எல்லாம், ரைட்ல எடுத்துக்கிட்டு அவங்க லைஃப்பை வந்து அது ஒரு கைடா மாத்தி, ரைட்? ஒரு மாதிரி இன்டெலிஜென்டா தான் கொண்டு போறாங்க, ரைட்? ஸோ இப்படிதான் கதை ஆகுது, ஓகேவா?
ரைட். அண்ட் மோர் ஒர்க்ஸ்ன்னு பாருங்க, சோஃபியா, யுஃபிமியா, ஹெர்மோயின், ரைட். இந்த மோர் ஒர்க்ஸ் எல்லாம் ஒரு கண் இருக்கட்டும். ஓகேவா? ரைட். ஜஸ்ட் நீங்க ரீட் பண்ணும்போது சேர்த்து ரீட் பண்ணிருங்க. கொஞ்சம் அதுக்காக ஒரு லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. சரியா? ரைட். அதுக்காக விட்டுறவும் வேண்டாம். ரைட். அதுக்காக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாகவும் கிடையாது, கேட்கலாம். ஏன்னா இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் கொஞ்சம் டஃபாக தான் வருது. ரைட். அதனால தான் சொல்றேன். அடுத்து பிளேஸ், வி ஹாவ் எ லிஸ்ட் ஸ்டார்ட்ஸ் வித் த சிஸ்டர், ஓல்டு சிட்டி மேனஸ். ரைட். அண்ட் ஒரு டிரான்ஸ்லேஷன் ஒர்க்கு இருக்கு, with the help of others, the Greek theater of Father Brumoy. ஓகே. அடுத்து த லேடி மியூசியம், ஒரு பீரியாடிக்கல் எழுதுறாங்க. இது முக்கியம், கடைசி பாயிண்ட்ங்கிறதுனால மைனர் பாயிண்ட் நினைச்சிடாதீங்க. ரைட். ஸோ ஜேர்னலிஸ்ட், ரைட். அந்த ஜேர்னல் சைட்ல அவங்களோட கான்ட்ரிபியூஷன் எங்க இருக்கு? த லேடி மியூசியம். ரைட். த லேடிஸ் மியூசியம். ஒரு வருஷம் தான் எழுதுறாங்க. ஓகேவா? அடுத்து ஷேக்ஸ்பியர், லெனக்ஸ் ஆன் ஷேக்ஸ்பியர். ஷீ ரோட் ஷேக்ஸ்பியர் இல்லஸ்ட்ரேட்டட். அந்த ஷேக்ஸ்பியர் ஸ்பெல்லிங் பாருங்க, இருக்காது. ரைட். ஷேக்ஸ்பியர் இல்லஸ்ட்ரேட்டட் எந்த வருஷம்? 1753. ரைட். ஸோ ஷேக்ஸ்பியர் வச்சு நிறைய பேர் என்ன அப்படின்னா இந்த ஷேக்ஸ்பியர் கிரிட்டிக்கா இருந்திருக்காங்க. ரைட். நம்ம சொல்லலாம். ரைட். நமக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் நம்ம எங்க இருந்து கொடுப்போம்? ஹிஸ்டரி காலேஜ்ல இருந்து கொடுப்போம். ரைட். ஷேக்ஸ்பியரின் கிரிட்டிக் அவர் தான். பட் அதுக்கு முன்னாடியே பார்த்தோம் அப்படின்னா ரைட் நிறைய பேர் என்ன அப்படின்னா நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம யாரு, போப்பா இருக்கட்டும், கோலிசிபரா இருக்கட்டும், ரைட், லியூஸ் தியோபார்டா இருக்கட்டும், நிறைய பேர் என்ன அப்படின்னா ஷேக்ஸ்பியரின் கிரிட்டிக்காக இருந்திருக்காங்க. ரைட். அந்த மாதிரி லெக்ஸும் என்ன பண்றாங்க, அவங்க சார்பில் இருந்து ஒரு ஒர்க்கு Shakespeare Illustrated 1753. She preferred the originals to their adaptation, right? And so her work ended up being critical of Shakespeare. And we move to playwrights. ரெண்டு பேர் தான் இருக்காங்க. ரைட். நமக்கு இது என்ன சொல்றது, ஒரு 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 வேண்டர். ரைட். ஒரு ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஃபேமிலியில இருந்தோ, ரைட், இல்ல நிறைய படிச்சுட்டோ வராத, மீன் வைல் ஒரு 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 நல்ல சோல். ரைட். belong to the Protestant clerical family, right? Irish playwright, novelist and essayist. ஒரே ஒரு நாவல் தான், நாவலிஸ்ட்னு ஒன்று நிறையலாம் கிடையாது. ரைட். ஒரே ஒரு நாவல். அண்ட் போயம், ரொம்ப ஃபேமஸான போயம் என்ன, த டிராவலர். ஓகேவா? ஸோ ஒரு ஏர்லி, ரைட், ஒரு ஹேக் ரைட்டராக இருக்கும்போது எழுதின போயம் தான் எழுதுனா த டிராவலர். ரொம்ப இம்பார்ட்டண்டான போயம் தான். சரியா? அது போக டிரான்ஸ்லேஷன் ஒர்க், மெமயஸ், ரைட், ஒரு டிரான்ஸ்லேஷன் ஒர்க் இருக்கு. சைனீஸ் லெட்டர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஃபெமிலியர் லெட்டர்ஸ்னு ஒன்று பார்த்தோம், மறந்துட வேண்டாம். சரியா? ஃபெமிலியர் லெட்டர்ஸ் வேற, சைனீஸ் லெட்டர்ஸ் வேற. சரியா? நிறைய 8 ஜேர்னலுக்கு கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காரு. 8. சரியா? ஏன்னா ஜான்சன் சர்க்கிள்ல நிறைய சின்ன சின்ன இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே ஒரு மைனர் கான்ட்ரிபியூஷன் தான். ரைட். அந்த சைட்ல பாத்துக்கணும் எப்படி இருக்குன்னு. ரைட். த விகார் ஆஃப் வேக்ஃபீல்ட். ஸோ இந்த பப்ளிகேஷனுக்கு என்ன அப்படின்னா டாக்டர் ஜான்சன் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. ஏன்னா ஸோ ஆலிவர் கோல்ட்ஸ்மித்தோட ஒன்லி நாவல். ரைட். சப்டைட்டில் என்னன்னு பாருங்க, எ டேல் சப்போஸ் டு பி ரிட்டன் பை ஹிம்செல்ஃப். ஓகேவா? ஸோ இதுல டாக்டர் பிரிம்ரோஸ் வராங்க, முக்கியமான கேரக்டர், விகாரா இருக்காங்க. ரைட். அவங்களோட ஒய்ஃப் வந்து யாரு, டெபோரா. 6 சில்ட்ரன் இருக்கு. மூத்த பையன் யாரு அப்படின்னா ஜார்ஜ். ரைட். ஜார்ஜோட கல்யாணத்தன்னைக்கு என்ன ஆகுது அப்படின்னா, ரைட், இவங்களோட அசர்ட் எல்லாமே, ரைட், இவங்க சேர்த்து வச்ச வெல்த் எல்லாமே போயிடுது. ஸோ ஜார்ஜோட கல்யாணம் நின்றது. ஜார்ஜ் அப்படியே என்ன செஞ்சுட்டான், ஊரா சுத்த ஆரம்பிச்சிட்டான். நல்ல பையன் தான். ரைட். ஸோ இவங்க அங்கிருந்து எங்க வராங்க அப்படின்னா, ரைட், இடம் தேடி எங்க வராங்க அப்படின்னா பேட்ரனேஜ் தேடி ஸ்கொயர் தான்களுக்கு வராங்க. ஸ்கொயர் தான்கள்ல வந்தவன் அங்க அந்த ஸ்கொயர் தான்கள் கொஞ்சம் கெட்டவன். ரைட். அவன் கண் யார் மேல இருக்கு, ஒலிவியா மேல இருக்கு. ஓகேவா? ஸோ அவன் என்ன பண்றான், ஒலிவியாவை ஏமாத்தி, ரைட், அந்த வீடையே அந்த ஃபேமிலியவே நாசக்காராக்கிடுவான். ரைட். ஸோ அப்படி இருக்கும்போது விகார் என்ன ஆகுறாரு, ஸோ இங்க வந்து இந்த இதெல்லாம் கேட்டுட்டு அந்த ஜார்ஜ் என்ன பண்றான், ஸ்கொயர் தாண்டிகளை சண்டை கூப்ப, ரைட், இதை தெரிஞ்சுக்கிட்டு அவனை தூக்கி ஜெயில போட, ரைட், கதை இப்படியே போகுது. ஸோ இந்த டைம்ல சோஃபியா, அவ இந்த விகாரோட அந்த ஒலிவியாவோட தங்கச்சி, ரைட், அவளை வந்து யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியும் யாருதான், நம்ம வில்லன் தான் கடத்திட்டு போயிட்டாங்க. அதை வந்து யாரு, பர்சல் அப்படிங்கிற ஒரு ஒரு கேரக்டர், ரைட், ஒரு புவர் கைண்ட் கேரக்டர், அவன் வந்து காப்பாற்றுவான். கடைசியில் அது யாரு அப்படின்னா வில்லனோட மாமா. கடைசியில் அவன் தான் என்ன பண்றான்னா, அப்படி கடைசியில் எண்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஹாப்பி எண்டிங்காக தான் இருக்கும். சரியா? கதை அப்படிதான் முடியும். ரைட். ஏர்லி ஒர்க்ஸ் பாருங்க, ஒரு லாங் லிஸ்ட் இருக்கு. த ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலாந்து, ரைட், இன் a series of letters, poems for young ladies, the Roman history, the beauties of English poetry, biographies of Thomas Parnell and Bolingbroke, in the essay Enquiry into the present state of polite learning in Europe.
ஒரு எஸ்ஸே எழுதுற ஸ்டேட் ஆஃப் பொலைட் லேர்னிங் இன் யூரோப், ரைட். ஸோ இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்னைக்கு ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சு போய்கிட்டு இருக்கு, அதோட மதிப்பை இழந்துகிட்டு இருக்குன்னு சொல்றாரு, ரைட். பிரசன்ட் ஸ்டேட் ஆஃப் பொலைட் லேர்னிங் இன் யூரோப்ல. அண்ட் ஃபர்ஸ்ட் காமெடி த குட் நேச்சர்டு மேன், ரைட், 1768 பெர்ஃபார்ம் ஆகுது. அடுத்து ஷி சூஸ் டு கான்குயர், ஒரே நைட்ல நடக்கிற கதை 1773. இதை அடுத்த நம்ம இதான் பார்க்க போறோம். The Traveler, first poem, famous poem. The Deserted Village, right? And Good Natured Man, first play. முக்கியமான கேரக்டர் யார் அப்படின்னா சர் வில்லியம் ஹனிகுட், ரைட். அண்ட் இவங்க யார் லவ் பண்றாங்க, ரைட். இந்த யங் ஹனிகுட் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு வெல்த்தியான ஒரு மிஸ் ரிச்லேண்ட் லவ் பண்றாங்க. ஆனா அவங்க என்ன இல்லை, ப்ரொபோஸ் பண்றதுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் இல்லை. இதே முரளி மாதிரி ஓரமாவே நிக்கிறான், ரைட். கதை இப்படியே மூவ் ஆகுது, சரியா. அண்ட் we move to 1773 பெர்ஃபார்ம் ஆகுது. ரொம்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஒர்க், ரைட். த மிஸ்டேக்ஸ் ஆஃப் அ நைட், ஒரு சிங்கிள் நைட்ல மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஹார்ட் கேசல், ரைட். கேசலுக்கு என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு பையன் இருக்கான், ரைட். ஒரு கிருக்கேன் பையங்கிறத அவன் கிருக்கேன், ரைட், டோனி லம்கின், சரியா. இதுல சார்ல்ஸ் மார்லோ என்ன பண்றாங்க, ரைட், ஹஸ் ப்ரொபோஸ்ட் எ மேட்ச் பிட்வீன் ஹிஸ் சன் அண்ட் கேட், ரைட். அதனால யங் மார்லோ என்ன பண்றான், இந்த கேட்டை பாக்குறதுக்காக அங்க வர்றான், சரியா. அந்த நைட்டு அங்க நடக்கிற கலேபரங்கள் தான் அந்த கதை. கடைசியில சார்ல்ஸ் மார்லோ வர்றாரு, அந்த கதையை சுமூகமா முடிச்சு வைக்கிறார், ரைட். அண்ட் ஷெரிடன், ஆர்பி ஷெரிடன், இவரும் ஐரிஷ் தான். பட் என்ன அப்படின்னா, நம்ம தலைவர் ஆலிவர் கோல்ட்ஸ்மித் மாதிரி கிடையாது, நேர் ஆப்போசிட். பர்சனல் லைஃப் பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு அம்மா அப்பா 2 பேரும் ரைட்டர், ரொம்ப வெல்த்தியான ஒரு ஃபேமிலி. இவரும் எம்பி, சாதாரண ஆள் கிடையாது, ரைட். நம்ம லிட்ரேச்சர் சைடில் பார்க்கும்போது 2 ஒர்க் தாங்க முக்கியம். ஒன்று த ரைவல்ஸ், ஃபர்ஸ்ட் பிளே, முக்கியமான பிளே, சரியா. ஃபர்ஸ்ட் பிளே ரைவல்ஸ். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, இங்க இருக்கு பாருங்க, இந்த ஸ்கூல் ஃபார் கேண்டில், ரைட். இந்த ஸ்கேண்டில், ரைட். இந்த 2 ஒர்க்கை மட்டும் நம்ம பார்த்தா போதும், சரியா. ஆர்பி ஷெரிடன்ல இந்த 2 ஒர்க் தான், ரைட். இந்த ரைவல்ல பாருங்க, கேப்டன் ஜாக் அப்சல்யூட் எங்க இருந்து வர்றான், பேத்துல இருந்து வர்றான், ரைட். இங்க வந்ததுக்கு அப்புறம் என்சைன் பவர்லி அப்படிங்கிற ஒரு நேம்ல மாறு விஷயத்துல இருக்கான், சரியா. அப்போ லிடியா லாங்குவேஜ், ரைட். ஒரு 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 லேடி, ரைட், காதல் வயப்படுறாங்க, கதை அப்படியே போகுது, ஓகேவா, ரைட். த ரைவல்ஸ், ஓகேவா. இப்போ பெர்ஃபார்ம் எப்போ, 1775. அதர் ஒர்க்ஸ் பாருங்க, த ட்ரிப் டு ஸ்கார்பரோ 1777. அதே வருஷம் த ஸ்கூல் ஃபார் ஸ்கேண்டில் வருது, ரைட். ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒர்க், த ஸ்கூல் ஃபார் ஸ்கேண்டில் 1777. அடுத்து த கிரிட்டிக். இந்த கிரிட்டிக் ஏன் முக்கியம் அப்படின்னா, 2 விஷயத்துக்காக முக்கியங்க, 2 விஷயத்துக்காக முக்கியம், ரைட். த கிரிட்டிக் 1779. நம்பர் 1, அதோட சப்டைட்டில் த ட்ராஜடி ரிஹர்ஸ்டு, த ட்ராஜடி, சரியா, ட்ராஜடி ரிஹர்ஸ்டு, அதோட சப்டைட்டில். ரெண்டாவது பாருங்க, டியூக் ஆஃப் பக்கிங்ஹாம், அவரோட ஒர்க் என்ன அப்படின்னா த ரிஹர்சல், ரைட். அதை மாடலா வச்சு அந்த கிரிட்டிக், ரைட். அதோட மாடல் எங்க இருக்கு எடுத்திருக்காரு, டியூக் ஆஃப் பக்கிங்ஹாம், அவரோட ஒர்க் என்னது, த ரிஹர்சல், ரைட். அதை மாடலா வச்சுதான் அந்த கிரிட்டிக் அப்படிங்கிற ஒர்க் வருது. அதனால சப்டைட்டில் என்ன வந்திருக்கு, ஏ ட்ராஜடி ரிஹர்ஸ்டுன்னு வந்திருக்கு, ஓகேவா. ஸோ பொலிட்டிஷியன் பார்த்தோம். லேட்டர் ஒர்க் வந்து பிசாரோ, பேஸ்டான ஜெர்மன் பிளே, சரியா. ஒன் லைன் ஃபேக்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிசாரோ லேட்டர் ஒர்க் 1779, கிரிட்டிக் அந்த ஒர்க்கும் இதே வருஷம் தான் வந்துச்சு, பேஸ்டான ஜெர்மன் பிளே. ஸோ பொலிட்டிஷியன் நம்ம பார்த்தோம். ஸ்கூல் ஃபார் ஸ்கேண்டலா, ரைட். சர் பீட்டர் டசில், ரைட், ஹேஸ் மேரிட் அ யங் ஒய்ஃப் ஃப்ரம் ஹிஸ் கண்ட்ரி, ரைட். அண்ட் சார்ல்ஸ் ஜோசப் சர்ஃபேஸ், ரைட். சார்ல்ஸ் எப்படி ஒரு மாதிரிக்கு இதாக இருந்தாலும், ரைட், பட் குட் அட் ஹார்ட். ஜோசப் எப்படி அப்படின்னா, அதாவது இந்த ஒரு மாதிரி கஜோல் பண்ணிக்கிட்டே ஏமாத்துறான். ஆனா சார்ல்ஸ் அப்படி கிடையாது, ரைட். ஒரு மாதிரி இருந்தாலும் மனசளவுல யாரு, நல்லவே, ஓகேவா, ரைட். ஸோ இப்படிதான் இதை வச்சுதான் எனக்கு இந்த கதை மூவ் ஆகும். இந்த 2 பேரும் பண்ற சேட்டைகள் தான் இந்த ஸ்கூல் ஃபார் ஸ்கேண்டில் 1777, ரைட். அடுத்து எஸ் அண்ட் லாஸ்ட் ஒன், ரைட். இதோட முடியுது நமக்கு பிரான்சிஸ் பர்னி, சரி. நம்ம பார்க்கறதுலே கடைசி ஆள் யாருன்னா பிரான்சிஸ் பர்னி, செல்ஃப் எஜுகேட்டட் நாவலிஸ்ட். பாருங்களேன், செல்ஃப் எஜுகேட்டட் நாவலிஸ்ட், இந்த பேரு இது வேற யாருக்குமே வராது. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இந்த என்சைக்ளோபீடியாலே இந்த செல்ஃப் எஜுகேட்டட் நாவலிஸ்ட் அப்படிங்கிற நேம் இந்த ஒரு லேடிக்கு தான் வரும், பிரான்சிஸ் பர்னி, அண்ட் பிளே ரைட், ஓகே. ஸோ ஜேன் ஆஸ்டினோட ஒரு பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ், ரைட். ஸோ எதுல இருந்து இந்த டைட்டில் ப்ரைட் அண்ட் ப்ரெஜுடியூஸ், த ஃபேமஸ் நாவல், ரைட், ப்ரைட் அண்ட் ப்ரெஜுடியூஸ்,
comes from the Bernays novel Cecilia. எங்க இருக்கு? கீழே இருக்கும் அதர்ஸ்ல, ரைட்? செசிலியா. ஓகே, கதைக்குள்ள போயிருவோமா? ஃபர்ஸ்ட் ஒர்க் என்னது? ஈவ்லினா. இந்த வருஷம் பப்ளிஷ் ஆகுது, 1778. சப்டைட்டில் என்ன? The history of a young lady entry into the world. The history of the young lady's entry into the world. ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் ஓகே பயங்கர ஃபேமஸ் ஆகுது. ஜான்சனாக இருக்கட்டும், எட்மண்ட் ப்ளூக், ஃபேமஸ் பொலிட்டிஷியன் அண்ட் ரைட்டர், அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ப்ரைஸ் பண்ணுறாங்க அதை. ரைட்? எபிஸ்டோலரி நாவல் ஆஃப் மேனஸ்ல எழுதுறாங்க. ஈவ்லினா 1778. அதர் நாவல்ஸ்ல பாருங்க, செசிலியா ஆர் மெமயர்ஸ் ஆஃப் அன் ஹைரஸ். ரைட்? ஸோ இந்த சிசிலியா இந்த ஒர்க்ல தான் ப்ரைட் அண்ட் ப்ரெஜுடியூஸ், ரைட், இந்த ஃப்ரேஸை டைட்டில் எடுக்கிறாங்க. யாரு? ஜேன் ஆஸ்டின். ஓகேவா? அடுத்து கேமிலியா, எ பிக்சர் ஆஃப் யூத், 1796. லாஸ்ட்ல த வேண்டர், 1840. சரி, 4 நாவல் தான் பிரான்சிஸ் பர்னில, 4 நாவல் தான். ஓகேவா? ரைட். அடுத்து 8 பிளே எழுதியிருக்காங்க. ரைட். அடுத்து டைரிஸ், இது முக்கியம், ஆட்டோபயோகிராபிக்கல் எலமெண்ட்ல டைரிஸ். அண்ட் டாக்டர் ஜான்சன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவங்க தான். ஓகேவா? ரைட். பிரான்சிஸ் பர்னி இந்த லேடி தான். ரைட். இவங்களை என்ன சொல்றாங்க? லிட்டில் கேரக்டர் மாங்கர். சரியா? பிரான்சிஸ் பர்னி என்ன சொல்றாங்க? லிட்டில் கேரக்டர் மாங்கர். கடைசியில சர் சார்ல்ஸ் லேல், ரைட், இவர் வந்து ஒரு ஜியாலஜிஸ்ட். ரைட்? ஜியாலஜிஸ்ட், மற்றபடி ரைட்டர்லாம் கிடையாது. பட் என்ன பண்றாரு? பிரின்சிபல்ஸ் ஆஃப் தியாலஜி, ரைட், அவரோட டிசிப்ளின்ல அவர் ஒரு ஒர்க் எழுதுறாரு. ரைட்? அதனால இது கொஞ்சம் முக்கியம். பிரின்சிபல்ஸ் ஆஃப் தியாலஜி, மற்றபடி நம்ம இப்போ இதுல முக்கியம் கிடையாது. ரைட்? நமக்கு எதோட முடியுது? பிரான்சிஸ் பர்னியோட நம்மளோட சாப்டர் முடியுது. சரியா? ரைட். அண்ட் இன்னையோட மேம் இதோட த அகஸ்டன் செக்ஷன் முடிஞ்சுது. ரைட்? அண்ட் என்னோட கான்ட்ரிபியூஷனும் முடிஞ்சுது. ரைட்? மற்றபடி என்னன்னு நம்ம அபு சார்ட்ட கேட்டுட்டு அண்ட் சாரி, நான் 7 o'clock கிளாஸ் ஆரம்பிச்சிருக்கணும். ஐ எம் ஸோ சாரி. கொஞ்சம் வேலை இருந்ததுனால தான் உங்கள் டைமை நான் எடுக்க வேண்டியதாயிருச்சு. ரைட்? ஸோ வேறு எதுவும் டவுட்ஸ் எதுவும் இருக்கா மேம்? எஸ்.